அல்லேலூயா. மீண்டுமாக நாம் இந்த 2ஆம் நாளில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். வாசியுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனை, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராய் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்கி தயவாய் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த நாட்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் திருச்சபைகளோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுவீராக. மனுஷனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். வேதத்தினுடைய மகத்துவங்களை, ஆழங்களை நீர் எங்களுக்கு கொண்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அவைகளுக்குள்ளே நாங்கள் எங்கள் இருதயங்களுக்குள்ளே பதித்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். வந்த ஒருத்தரும் வந்த வண்ணமாய் திரும்பாதபடி ஒவ்வொருத்தருக்குள்ளும் உம்முடைய வார்த்தை கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், நீர் பேசும், நீர் இடைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாக கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, கடைசி கால அடையாளங்கள்ல 2வது நாளாக யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல இயேசுவினிடத்துல வந்து கேட்கிறார்கள். 3வது வசனத்துல, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது அடையாளங்களை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அநேக அடையாளங்களை சொல்லுகிறார். அதில் ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், 2வது அடையாளம் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த யுத்தத்தை குறித்து இயேசு சொல்லி இருக்கிறார், அந்த யுத்தம் எப்பொழுது நடைபெறும், அந்த யுத்தத்திற்கான முகாந்தரம் என்ன என்பதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வேதத்திலே யுத்தம் என்பது ஒரு மிகப்பெரியதான அடையாளம். உலகத்தில் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய மிக முக்கியமான சம்பவங்களில் ஒன்று யுத்தம். இந்த யுத்தத்தை குறித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பொதுவாக யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா, எப்பவுமே நம்ம ஆண்டவர் அப்படி பேசுறதே கிடையாது. எல்லாத்திற்கும் என்ன செய்யறார், அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பார். அது என்னன்னா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும், அவ்வளவுதான். அது மட்டும் தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பு. வேத வாக்கியங்களை என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும், தேடி கண்டுபிடித்து வாசியுங்கள் அப்படின்னு இருக்கு. அதை வாசிச்சோம்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நமக்கு கடைசி கால அடையாளத்தினுடைய மிக முக்கியமான சத்தியங்கள் எல்லாமே கிடைக்கும். அதுல எந்த யுத்தத்தை குறித்து இயேசு பேசுகிறார், எந்த யுத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்துல நாம் ஒரு வசனத்தை வாசித்தோம். அந்த 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் இது ரெண்டுமே ஒரு யுத்தத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 அதிகாரம் ஆண்டவர் வந்து வேதத்துல ஒரு யுத்தத்துக்கு 2 அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாருன்னா, அப்ப அந்த யுத்தம் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். சில யுத்தங்கள்லாம் ஒரு 2-3 வசனத்திலேயே போயிடும். ஆனா இந்த யுத்தத்துக்கு மட்டும் 2 அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியானா இது எப்பேற்பட்டதான யுத்தமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த யுத்தம் முதல்ல, இந்த யுத்தம் தான் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தமா அப்படின்னு சொன்னா, வாசிங்க 38ஆம் அதிகாரம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. கடைசி வருஷங்களிலே, அப்ப தெளிவா அங்க இருக்கு, இந்த யுத்தம் எப்ப நடக்கும், கடைசி வருஷங்கள நடக்கும். இன்னொரு வசனத்தையும் வாசிங்க, அதே 38ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 38:16. இனி தேசத்தை கார்மேகம் போல மூட என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வருவாய், கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். அப்ப தெளிவா இந்த 38:8-16 2 வசனமும் சொல்லுகிறது, இது கடைசி வருஷங்களிலே கடைசி நாட்களிலே நடக்க வேண்டிய ஒரு யுத்தம். அதுவும் இந்த யுத்தம் யாருக்கு விரோதமா வரணும்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரணும். ஒருவேளை இந்த யுத்தம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக நிறைய காலங்களில் யுத்தம் நடந்திருக்குது, தாவீது காலத்துல நடந்திருக்கு. ஆனா இது தாவீது காலத்துக்கு பிறகு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். எசேக்கியேல் வந்து புறஜாதியார் தேசத்துல இருக்கும்போது, அடிமையாக அவர்கள் இருக்கும்போது சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் கடைசி நாட்களிலே நடக்கும் அப்படின்னு. இப்ப இந்த குறிப்பிட்ட காலத்துல மட்டும் இஸ்ரவேல் சந்தித்த யுத்தம்
என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் விடுதலையாகி வந்தது 1948 தான் வந்தாங்க. அப்ப அதுக்கு பிறகுதான் இந்த யுத்தம் என்ன செய்யணும், வரணும். அவர்கள் அநேக ஜனங்களிலிருந்து வந்த பிறகுதான் இந்த யுத்தம் வரணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இஸ்ரவேலர்கள் இது வரைக்கும் 3 தடவை தங்கள் சொந்த தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு முறை செருபாபேல் தலைமையில வந்தாங்க, ஒரு முறை மோசே தலைமையில வந்தாங்க. 2 முறையும் அவர்கள் இந்த யுத்தத்தை சந்திக்கவில்லை. இப்பதான் இந்த யுத்தத்தை அவங்க சந்திக்க போறாங்க. கடைசி நாட்களிலே நடைபெற வேண்டியதான ஒரு யுத்தம். இந்த யுத்தம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக நடக்கும், கடைசி வருஷங்கள் நடக்கும். சரி, இப்போ நம்ம இந்த கடைசி வருஷங்கள்ல வந்துட்டோம். யார் இஸ்ரவேலுக்கு விரோதமா வருவா, அதுதான் நமக்கு அடையாளமே. ஏன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமா இது வரைக்கும் 5-6 யுத்தங்கள் நடைபெற்றிருக்கு. 1948 இருந்து இந்த இடைப்பட்ட 2019 மட்டுமே ஒரு 6-7 யுத்தங்கள் நடந்திருக்கு. அதுல யார் இஸ்ரவேலுக்கு விரோதமா வருவாங்கிறது தான் அந்த தலைப்பு வசனமா வாசிச்சோம். 38ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை இன்னொரு விஷயம் வாசிங்க பார்ப்போம். 38:2. கவனிங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே இப்ப நம்ம கூட இருக்கிற நாடுகள், இப்ப நம்ம கூட கிரியை செய்து கொண்டிருக்கிற நாடுகள் அவங்க இருக்கிறாங்க. நமக்கு எல்லாம் தெரிந்த நாடுகள் இவங்க எல்லாருமே. ஆனா என்னன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் 2600 வருஷங்களுக்கு முன்பதாகவே வேதத்துல இருக்கு. அது சொல்லப்பட்ட போது இந்த நாடுகள்லாம் பூமியில இருந்துச்சானா இல்ல. நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இல்லாதவைகளை பெயர் சொல்லி அழைக்கிறதான ஒரு தேவன் அப்படின்னு பாக்குறோம். இதுல ஒரு பெரிய ஆச்சரியம், இஸ்ரவேலுக்கு விரோதமா வரப்போற அந்த நாடுகளுடைய பேர்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாக்கோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற மேசேக் தூபால் மாக்கோகு இவங்க எல்லாம் யாரு, எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நான் அவங்களுடைய பேரெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னா நீங்க நினைப்பீங்க அது எப்படி இந்த பேரு சொல்றாங்க, எப்படி வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். முதலாவது நான் என்ன செஞ்சிடறேன், இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு அவர் சொல்லிடுறார். தெளிவா ஆண்டவர் சொல்லிடுறாரு, இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 39:2. உன்னை 6 துறடுகளால் இழுத்து எங்கிருந்து, வடபுறங்களிலிருந்து எழும்பவும் அப்படின்னு இருக்கு. யாரை பத்தி சொல்லியிருக்கு, வடபுறங்களிலே மேசேக் தூபால் அவங்களுக்கு ஒரு சீஃப் ஒருத்தர் இருப்பானாமா, அவங்க தான் வரப்போறாங்க அப்படின்னு இருக்கு. கவனிச்சீங்கன்னா இதுதான் வேர்ல்டு மேப். இப்ப நம்ம பாக்குறதான வேர்ல்டு மேப். இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற புள்ளி தான் இஸ்ரவேல், இங்க இருக்கிற அந்த புள்ளி தான் இஸ்ரேல். வடக்கு பக்கம்னா மேல கோடு, மேல் வரைக்கும் கோடு போட்டு நேரா போனீங்கன்னா, இந்த புள்ளியில இருந்து மேல வடக்கு பக்கம் போனீங்கன்னா அது போய் நிக்கிற ஒரு மிகப்பெரிய சிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் மாஸ்கோ. அந்த மாஸ்கோ தான் மேசாக் இன்னைக்கு இருக்கக்கூடியது, வடபுறங்களில் எழும்பி வரக்கூடியது. இன்னொன்னு தூபால் இருக்கு பாத்தீங்களா, அதான் டுபால்ஸ்க், இங்க இருக்கு பாருங்க, மங்கோலியா பகுதியில் இருக்கும். இந்த டுபால்ஸ்க்கு தான் தூபால். ரஷ்யா வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 2 கான்டினென்ட்ல உள்ளதான ஒரு நாடு. அதாவது ஆசியாவிலும் இருக்கு, ஐரோப்பாவிலும் இருக்கு. இந்த ஐரோப்பா பகுதிக்கு தலைமையா இருக்கிறது தான் மாஸ்கோ. அதே காலத்துல ஆசியா பகுதியில் இருக்கிற மிக முக்கியமான துறைமுக பட்டணம் தான் டுபால்ஸ்க். இந்த டுபால்ஸ்க்கும் இந்த மாஸ்கோவையும் இணைத்து ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் தலைமையா இருக்கக்கூடிய ரஷ்யா தான் கடைசியா இஸ்ரவேலுக்கு விரோதமா வரணும். சரி, இந்த 2 இருக்குது, ஏன் ரஷ்யாங்கிற பேர் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல மட்டும்தான் அது இல்ல, ஆங்கிலத்தில் இருக்கு, மற்ற எல்லா மொழியிலும் இருக்கு, எபிரேய மொழியிலும் இருக்கு, ஆங்கிலத்திலும் இருக்கு, மலையாளத்தில் இருக்கு, மராத்தி பைபிள்ல இருக்கு, எல்லாத்திலயும் இருக்கு. இங்க வேற ஏதாவது லாங்குவேஜ், இங்கிலீஷ் அல்லது மலையாள பைபிள் வச்சிருக்கீங்களா யாராவது? யார்ட்டையாவது இருக்குதா? இருக்கா? என்ன வச்சிருக்கீங்க? மலையாள பைபிள் வச்சிருக்கீங்களா? வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் 38:2. இல்ல 38:2. நீங்க வாசிக்கிறது 39:2 வாசிக்கிறீங்க. 38:2 வாசிங்க. ரோஷ்ங்கிற வார்த்தை இருக்கா? ரூசே இருக்கா? இருக்கா இல்லையா? இங்கிலீஷ்ல இருக்கா? அதுல இருக்கா? வாசிட்டீங்களா? நடுவில் வந்துருச்சா? சரி, இல்லை என் காதுக்கு அது மட்டும் கேட்கல, அதனாலதான். ஓகே, ரைட். அப்ப மலையாளத்திலயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்களா? என்ன வெர்ஷன்? NKJV வாசிங்க.
இந்த பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் நீங்க 9 பேரும் பேசக்கூடாது, சரிதானா? ரைட், இல்லைன்னா இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சிருவேன். கவனிங்க, இல்லை அவனுக்கு என்னை விட நிறைய பேசுறாங்க. பொதுவாக நான் தான் நிறைய பேசுவேன், அவனுக்கு ரொம்ப பேசுறாங்க. கவனிங்க, இந்த சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, மலையாளத்தில் ரோஷேன்னு இருக்கும். இந்த ரோஷ்ங்கிற வார்த்தை ரஷ்யாவை குறிக்கிற வார்த்தை, வடபுறங்களிலிருந்து எழும்பி வரக்கூடியது. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போது ரோஷ்ங்கிற வார்த்தை பூமியில கிடையாது. அப்ப அவங்களுக்கு பேரு சபேயர். அதற்கு பிறகு அவங்களுக்கு பேரு ஜார் மன்னர்கள். 1917-18 வரைக்கும் அவங்களுக்கு பேரு ஜார் மன்னர் ஆட்சி தான் ரஷ்யாவில் நடந்தது. 1917-18 தான் விளாடிமிர் லெனின்ங்கிறவர் அக்டோபர் புரட்சி ஏற்படுத்தி ரஷ்யாங்கிற பேரை கொண்டு வரார். யுஎஸ்எஸ்ஆர் கேள்விப்பட்டிருப்பீங்க, யூனியன் சோவியத் சோசியல் ரிபப்ளிக் அப்படின்னு கொண்டு வரார். அப்ப அந்த ரஷ்யாங்கிற பேரே 1917-18 வந்ததுதான். ஆனா கவனிச்சீங்கன்னா அதற்கு முன்னாடி 2600 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது, வடபுறங்களிலிருந்து மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி, தீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் அப்படிங்கிற ரஷ்யாங்கிற அந்த வேர்ட். அதுக்கு தான் சொல்லுவேன், நம்முடைய ஆண்டவர் எல்லாத்தையுமே வேதத்துல கொடுத்து வச்சிருக்கிறார். என்ன கொஞ்சம் உட்கார்ந்து அதை என்ன செய்யணும், தியானிக்கணும், அவ்வளவுதான். நமக்கு அதுக்கு மட்டும்தான் இப்போ என்ன இல்லை, நேரம் இல்லை. மற்றபடி எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, அது ஒண்ணுத்துக்கு நேரம் இல்லை. அதனால நமக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம கையில தான், வீட்டில் தான் இருக்கு. அதனாலதான் நம்ம ஆண்டவர் சொன்னாரு, நியாயம் தீர்க்க போகிறது ஒன்று உண்டு. என்னது? நம்முடைய வசனமே நியாயம் தீர்க்க போகுது. நாளைக்கு பின்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய் நிற்க போது லேப்டாப் ஓபன் பண்ணி ஆண்டவர் சொல்ல போறதுல என்னென்ன பாவம்லாம் செஞ்சீங்கன்னு உங்க வீட்டில் இருக்க பைபிளே சொல்லும், இவன் பிரிக்கவே இல்லை ஆண்டவர் என்ன, அதுலயே கதை முடிஞ்சிடும். அந்த பைபிள் அப்படி சொன்ன உடனே கதை முடிஞ்சிடும், அவ்வளவுதான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் வடபுறங்களில் எழும்பக்கூடிய ரஷ்யாங்கிற வார்த்தை. இதுல ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விதம் என்னன்னா, இதை சொல்லும் போது எசேக்கியேல் சொல்லும் போது இஸ்ரவேலும் கிடையாது. இஸ்ரவேலர்கள் பாபிலோன்ல அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க, மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்துக்குள்ள போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஏறக்குறைய 2000 வருஷம் அவங்க விடுதலை ஆகல. அவங்க எப்ப விடுதலை ஆனாங்கன்னா 1948 தான் விடுதலை ஆனாங்க. இந்த இடைப்பட்ட 2000 வருஷமா இஸ்ரவேலுங்கிற நாடே இல்ல. கர்த்தர் சொல்றாரு, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவாய், அதுவும் அவங்க பற்பல ஜாதிகளிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்ட பிறகு வருவார். கரெக்டா இந்த தீர்க்கதரிசனம் எப்ப நடந்துச்சுன்னா 1948. அவங்க சொன்ன மாதிரியே இஸ்ரவேலுங்கிற தேசம் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. நமக்கு வேணா அது இன்னைக்கு ப்ராபசியா தெரியாது, பெருசா தெரியாது. ஆனா 1948க்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரவேலே கிடையாது. அப்ப இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரியதான ப்ராபசி. அதான் எப்பவும் சொல்லுவேன், ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்பதில் மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் எதுனா திருப்பி இஸ்ரவேலை கொண்டு வந்தது. ஒரு நாடு இல்லாமல் போய், காணாமல் போய், ஜனங்கள் 2000 வருஷமா இல்லாமல் போய் திருப்பி அவங்களை கொண்டு வரதுங்கிறது நம்ம ஆண்டவரால் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு பாபிலோன் கிடையாது, நினிவே கிடையாது. இன்னைக்கு பைபிள்ல சொல்லப்பட்ட பெரிய பெரிய நகரங்கள் இன்னைக்கு கிடையவே கிடையாது. எல்லாம் மண்ணோடு மண்ணா போயிருச்சு, திருப்பி உருவாக்கவும் முடியாது. ஆனால் எருசலேம் இஸ்ரவேல் மாத்திரம் மீண்டும் இன்னும் ஜீவனோடு கூட நிற்கிறது. தேவன் இன்னும் இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம். அல்லேலூயா. அப்போ தேவன் சொன்ன மாதிரி கடைசி காலத்துல இஸ்ரவேலுக்கு விரோதமா யார் வரணும்? ரஷ்யா வரணும். மேசேக் தூபால் ஜாதி. இல்ல அதையும் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியா பகுதியில வடபுறத்துல இமயமலைன்னு ஒன்று இருக்குது, உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஹிமாச்சல் பிரதேஷ்னு ஒரு மாவட்டம் ஸ்டேட் இருக்கு. அந்த ஸ்டேட்டோட முதலமைச்சருடைய பேரே தூபால் தான். ஆனா அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர். இவர் பேரே எங்க இருக்குன்னா பைபிள்ல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலதான் அவருடைய நோவாவுடைய வம்சத்துல வரதான் தூபால். அவர் அந்த பேரை வச்சுக்கிட்டே கிறிஸ்தவத்துக்கு விரோதமா என்ன செய்வார்? கிரியை செய்வார். இருந்துட்டு போட்டோம். அப்ப நம்ம அந்த வடபுறங்கள்ல தான் இமயமலை இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நார்த் சைட்ல தான் இருக்குது. இந்த வடபுறங்கள்ல இருந்து தூபால் அப்படிங்கிறது எழும்பி வரும் அப்படின்னு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி கடைசி காலத்துல ரஷ்யா இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வர வேண்டும். இப்போ இந்த யுத்தம் தான் கடைசியா நடைபெற வேண்டிய யுத்தம். எந்த யுத்தம்? சபை காலத்துல கடைசி யுத்தம். ஏன் நம்ம கடைசி யுத்தம்னு சொல்றோம்னா, இதுக்கு அப்புறம் உபத்திரவ காலம் வந்துடும். இதுக்கு அப்புறம் ஒரு 7 வருஷம் வருது. கரெக்டா நம்ம சொல்றோம், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 ஆண்டு கால உபத்திரவ காலம் பூமிக்கு என்ன செய்ய போது வரப்போகிறது. அந்த உபத்திரவ காலத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வருவார். அந்த பகிரங்க வருகைக்கு பிறகு அர்மேகதான் யுத்தம். அர்மேகதான் யுத்தத்துக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி. இதான் நமக்கு வேதம் சொல்லக்கூடியதான டைம்லைன். இன்னைக்கு இந்த யுத்தத்தை பத்தி சொல்லும் போது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு நிறைய பேருக்கு. நான் அதையும் சொல்லிட்டு போயிடுறேன். என்ன யுத்தம்னா, இதுதான் அர்மேகதான் யுத்தம் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. இந்த எசேக்கியேல் 38-39 சொல்லப்பட்டிருக்கிறது என்ன யுத்தம்? அர்மேகதான் யுத்தம். கிடையவே கிடையாது. அர்மேகதான் யுத்தம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இருக்கு. அந்த அர்மேகதான் யுத்தத்துக்கும் இந்த யுத்தத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு? அர்மேகதான் யுத்தம் நடைபெறுவது முழுக்க மெகிதோ பள்ளத்தாக்குல நடக்குது. வெளிப்படுத்தல் 16:16 மெகிதோ பள்ளத்தாக்குல நடக்கதாக இருக்கு. ஆனா இந்த யுத்தத்தை பத்தி சொல்லும் போது இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாக நீ வருவாய்.
ரெண்டாவது அர்மேகதான் யுத்தத்துல சண்டை வந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும். இங்க சண்டை ரஷ்யாவுக்கும் இஸ்ரவேலுக்கும். அர்மேகதான் யுத்தம் முடிஞ்ச உடனே ஆயுத வருஷ அரசாட்சி வந்துடும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அர்மேகதான் யுத்தம் முடிஞ்ச உடனே 7 வருஷம் உபத்திரவ காலம் வருது. அத ஆண்டவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறார். இதுல வாசிங்க 39ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 39. கரெக்டா யுத்தம் முடிஞ்சு எத்தனை வருஷம் இருக்கிறாங்க? 7 வருஷம் இருக்கிறாங்க. நம்ம அதான் சொல்றோம், யுத்தம் முடிஞ்சு 7 வருஷம் என்ன வரும்? உபத்திரவ காலம் வரும். அப்ப கர்த்தர் சொன்னபடியே இந்த 7 வருஷ உபத்திரவ காலம் ஒன்று பூமிக்குள்ளே வரப்போகிறது. அதான் ஆயுதங்களை எடுத்து எரிக்கிற காலமாக இருக்க போகிறது. சோ இந்த யுத்தம் 3ஆம் உலக யுத்தம் நம்ம சொல்லிக் கொள்ளலாம். ஏன்னா 2 யுத்தம் முடிஞ்சதுனால இதை நம்ம என்ன சொல்றோம்? 3ஆம் உலக யுத்தம் நம்ம சொல்றோம். ரஷ்யாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் விரோதமாக வரணும். இதுலயும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இந்த 2 அதிகாரத்துல இந்த யுத்தத்தை பத்தின எல்லா தெளிவா கொடுத்திருக்கிறாரு. மொத்தத்தையும் பார்க்க நமக்கு நேரம் இல்ல. சில குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் மாத்திரம் பார்க்க போறோம். அதுல கர்த்தர் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரஷ்யா கூட இருக்கிற நாடுகளை பத்தி ஒன்னு சொல்றாரு பாருங்களேன். அது ஒரு மிகப்பெரியதான தீர்க்க தரிசனம். அந்த எசேக்கியேல் 38:2 மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாக்கோகு தேசத்தானாகிய அப்படின்னு இருக்கு பாருங்களேன். இந்த மாக்கோகு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நோவாவுடைய பேர பையன் தான் மாக்கோகு. இந்த மாக்கோகு பத்தி வசனம் சொல்லுது, அவர்களுடைய பெயர்களின் படியே அந்தந்த தீவுகளும் நாடுகளும் ஆயின அப்படின்னு இருக்கு பைபிள்ல. இந்த மாக்கோகு தான் பின்னாட்கள்ல மாக்கோகியாவா மாறி மங்கோலியாவாக ஆனது. இந்த மாக்கோகு தேசம் உங்களுக்கு தெரியும், நோவாவுக்கு 3 பசங்க தான், யாபேத். இந்த 3 பசங்க தான் 3 ரேசிசம், ஒயிட், பிளாக், எல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா சொல்லணும்னா காக்கசைட்ஸ், மேங்கலைட்ஸ், நெக்ராய்ட்ஸ் அப்படிம்பாங்க. புரியும்படி சொல்லணும்னா வெள்ளை, மஞ்சள், கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எல்லாத்துலயுமே நம்ம பேசிக்கலாம், எப்படி ஈஸியா இருக்குதோ அதை நீங்க வச்சுக்கலாம். நீங்க சரியா டெக்னிக்கலா வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கலாம், காக்கசைட்ஸ், மேங்கலைட்ஸ், நெக்ராய்ட்ஸ்னு வச்சுக்கலாம். மனசுல பதியும்படி வச்சுக்கணும்னா வெள்ளை, மஞ்சள், கருப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்ல நம்ம எதுல வருவோன்றது நம்ம பேசப்படாது. சரியா? கருப்புங்கிறது ஆப்பிரிக்கன்ஸை குறிக்கும், மஞ்சள்ங்கிறது மங்கோலியன்ஸ் சீனர்களை குறிக்கும், வெள்ளைங்கிறது வெள்ளைக்காரங்களை குறிக்கும். நம்ம எதுல வருவோம்? எதுல வருவோன்றது இன்னும் டிசைட் ஆகலன்னு வச்சுங்களேன். இருந்துட்டு போட்டோம். சரியா? அப்போ இந்த 3 இனம் தான். அதுல ஒண்ணுதான் மாக்கோகு, மேங்கலைட்ஸ் என்று சொல்வார்கள். அதுதான் மங்கோலிய இனம். இங்க இருக்கு பாருங்களேன், இந்த இடத்துல இருக்கு, இந்த சின்ன பிளாக் சைனாவுக்கு மேல இருக்கு பாருங்க. இவங்க தான் சீனர்களுக்கெல்லாம் பூர்வீகம். சீனாங்கிறத இந்த மங்கோலிய வம்சத்துல வந்ததுதான், மங்கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மங்கோலியா என்கிற நாடு ரஷ்யா கூட இருக்கும்னு பைபிள் சொல்லுது. மங்கோலியாங்கிற கடைசி காலத்துல ரஷ்யா கூட வரும்னு. ஆனா 1918க்கு பிறகு ரஷ்யா மங்கோலிய யுத்தம் பயங்கர ஃபேமஸ். மங்கோலியாங்கிற நாடு ஒண்ணும் இல்லாம பண்ணதே யாருன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யா தான். செங்கிஸ்கான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு பிறகு அந்த நாடு ரொம்ப ஃபேமஸ் ஆகி ரொம்ப சர்வாதிகார நாடுகள்ல ஒண்ணு. அந்த நாடு ஒண்ணுமே இல்லாம போய் ரஷ்யாவால தான் ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. இன்னைக்கும் ரஷ்யர்கள் அவர்களுக்கு பிடிக்காதுன்றதா உலகத்துக்கு அறிஞ்சதான ஒரு விஷயம். ஆனா பைபிள் சொல்லுது, கடைசி காலத்துல யார் வரணும்? இந்த மங்கோலியாவானது ரஷ்யாவு கூட இணைந்து எங்க வரணும்? இஸ்ரவேலுக்கு விரோதமா வரணும். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, 2018 இந்த மங்கோலியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு யுத்த பயிற்சி மேற்கொண்டாங்க. இங்க இருக்கு பாருங்க, மிகப்பெரிய ராணுவ பயிற்சி. எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் 11, 2018 என்ன போட்டிருக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ராணுவ பயிற்சி தொடங்குகிறது. யார் யாருன்னு கேட்டீங்கன்னா ரஷ்யாவோடு கூட சேர்ந்து சீனாவும் மங்கோலிய ராணுவம் பங்கேற்பு. இந்த மங்கோலியா வந்து ரஷ்யா கூட சேர்ந்தது மிகப்பெரிய தீர்க்க தரிசன நிறைவேறுதல். ஏன்னா கிட்டத்தட்ட 50 வருஷமா ரஷ்யாவுக்கும் மங்கோலியாவுக்கும் ஆகாது, பயங்கரமான எதிரிகள், இந்தியா பாகிஸ்தான் மாதிரி. ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குது? இவங்க 2 பேரும் சேர்ந்து யுத்த பயிற்சி மேற்கொண்டிருக்கிறாங்க. அதுலயும் அந்த ரஷ்யாவுடைய ராணுவ தளபதி என்ன சொல்றாரு? இது யுத்த பயிற்சி அல்ல, ஒரு யுத்தம் போலவே நாங்கள் நடத்தி இருக்கிறோங்கிறார். எதுக்கு இந்த யுத்த பயிற்சி நடக்குது? இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா நாடுகளும் யுத்த பயிற்சி என்ன செய்யறாங்க? மேற்கொண்டுட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த வாரத்துல கூட அமெரிக்காவும் தென்கொரியாவும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? ஒரு ராணுவ பயிற்சி செய்யறாங்க. எல்லா நாடும் செய்யுது. இந்த பயிற்சி எதுக்கு மேற்கொள்ளப்படுகிறது? உலகம் முழுக்க ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3ஆம் உலக யுத்தம் வந்து மறைமுகமாக தொடங்கிவிட்ட காலகட்டத்தில் இருக்கு. இந்த கடைசியா நடக்க வேண்டிய எசேக்கியேல் 38, 39 யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக தொடங்கிவிட்ட காலம். அது எப்படி தொடங்கி இருக்கு, என்ன பண்ணிருக்காங்கன்றத நான் உங்களுக்கு முடியும் போது சொல்றேன். இப்போ சீனாவும் இப்போ ரஷ்யாவும் இணைந்து ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை தொடங்குவதற்கான எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டார்கள். அதுல தீர்க்க தரிசனம் நிறைவேறல் தான் இந்த
மங்கோலிய ராணுவம் ரஷ்யாவோடு கூட இடைபெறுவது, அவங்க ஒன்னா இணைஞ்சு வந்துட்டாங்க. ரெண்டாவது, ரஷ்யா கூட இருக்கிற இன்னொரு நாடு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த எசேக்கியேல் 38:5 வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் 38:5. அவர்களோடு கூட இந்த பெர்ஷியாங்கிற நாடு இருக்கு பாத்தீங்களா, அவர்களோடு கூட பெர்ஷியரும் இந்த இருக்கட்டும். பெர்ஷியாங்கிறது யாரை குறிக்குது? அவர்களோடு கூட பெர்ஷியாங்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1984 வரை இன்னைக்கு இருக்கிற ஈரானுக்கு பெயர் தான் பெர்ஷியா. 1984 தான் அயதுல்லா கோமேனிங்கிறவர் அந்த பெர்ஷியாங்கிற நாட்டோட பேரை மாத்திட்டு ஈரான் வச்சார். இந்த பெர்ஷியாங்கிறது வந்து ஒரு பூர்வீக நாடு. எப்போ எஸ்தர் நெகேமியா அவங்க காலத்திலே இருக்கு பெர்ஷியா. அந்த நாட்டுக்கு ஈரானுங்கிற பேரை இன்னைக்கு கொண்டு வந்தது யாருன்னா அயதுல்லா கோமேனி. ஒரு புரட்சியை ஏற்படுத்தி அந்த புரட்சியின் விளைவாக அயதுல்லா கோமேனி வந்தார். இந்த 1984 வரைக்கும் ஈரான் வந்து அமெரிக்க சப்போர்ட்டர். அங்க ஷாங்கிற மன்னர் தான் இருந்தாரு. அவர் மிகப்பெரிய அமெரிக்க சப்போர்ட்டர். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு ஈரான் வந்து உலக எண்ணெய் ஏற்றுமதியில 2வது இடத்துல இருக்கு. ஈரானுக்குள்ள எண்ணெய் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு கொடுத்ததே அமெரிக்கா தான். எப்படி அரேபியாவுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஈரானுக்கு எண்ணெய் இருக்குதுங்கிறத, அவங்க நாட்டில் எண்ணெய் இருக்குதுங்கிறதையும் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. புரிஞ்சுச்சா? புரியல விட்டுருங்க. அப்போ நீ நல்லா பேசினாலே புரியாது அப்படிங்கிறீங்களா? கவனிங்க, இது கொஞ்சம் ஹிஸ்டரி கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேற வழி இல்லை, கேட்டு தான் ஆகணும். ஏன்னா முக்கியமான சப்ஜெக்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாரத்தில் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களை சுற்றி தான் நடக்குது. நீங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஆட்கள் இதில். நாங்களாம் வேற தூரத்தில் இருக்கோமா, அதனால நீங்கள் சந்திப்பீங்க இப்போ கொஞ்ச நாள். அதனால தான் இந்த பாடம் உங்களுக்கு எடுக்கிறோம். அதான பார்த்தேன், நீ நல்லபடியாக பேசிட்டீங்கன்னா என்ன இருக்கு அப்படிங்கிறீங்களா? கவனிங்க, அப்போ இந்த ஈரான் அதுக்குள்ள இருக்கிற எண்ணெய் வளத்தை எல்லாம் எடுத்து கொடுத்தது வந்து அமெரிக்கா தான். ஆனா இன்னைக்கு ரஷ்யாவுடைய செல்ல குழந்தை யாருன்னு கேட்டீங்கன்னா ஈரான் தான். நம்பர் 1 ஃப்ரெண்ட் ஈரான் தான். இன்னைக்கு ஈரான்ல இருக்கக்கூடிய எல்லா அணு உலைகள் எல்லாவற்றையும் பாதுகாக்கிற பொறுப்பு யார் கையில இருக்குது? ரஷ்யா கையில இருக்கு. ரஷ்யா சொல்லியிருக்குது, ஈரான் மேல கைய வச்சீங்கன்னா, இங்க சொல்லியிருக்கு பாருங்க, ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் பேரழிவு ஏற்படும். இஸ்ரேலுக்கு ரஷ்யா கடும் எச்சரிக்கை. அடுத்து என்ன சொல்லியிருக்கு பாருங்க, ஈரான் அணு ஆயுத மையங்கள் மீது தாக்குதல், இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ரஷ்யா எச்சரிக்கை. இந்த ஈரான் விஷயத்துல ரஷ்யா விட்டு கொடுக்க தயாராகவே இல்லை. உங்களுக்கு தெரியும் ஈரான் பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்குன்னு. இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஈரானுடைய கப்பல்களை யூகே வந்து திடீர்னு உள்ள வந்துச்சு பாத்தீங்களா? அதுல எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம் தெரியுமா? அது திடீர்னு ஈரான் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, யூகே உடைய ட்ரோன் ஒன்று அடிச்சிருச்சு. உடனே பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, ஈரானுடைய 2 கப்பலை பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஒரு பெரிய பிரச்சனை நடக்கு தெரியுமா? இதுல ஏன் திடீர்னு உள்ள யார் வந்தது? பிரிட்டிஷ் வந்துச்சு. உண்மையிலேயே அது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். ஏன்னு சொன்னா, இந்த இஸ்ரவேலுக்கு ஆதரவா ஈரானுக்கு எதிராக வரக்கூடிய மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் நாடு எதுன்னு கேட்டா பைபிள் சொல்லுது பிரிட்டிஷ் தான் வரணும். எசேக்கியேல் 38:13 வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் 38:13. தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பால சிங்கங்களான அனைவரும். நல்ல கவனிங்க, சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் இதெல்லாம் இப்ப இருக்க நாடுதான். நம்ம அதை கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலா படிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த தர்ஷீஷின் வர்த்தகர் இருக்கிறாங்கல்ல, அதான் தர்ஷீஷ் தான் பிரிட்டிஷ். அந்த பிரிட்டனுடைய தர்ஷீஷ் அப்படிங்கிறதுக்கு தார் அப்படிங்கிறதுக்கு டின்னு பேரு. அந்த டின்னுங்கிறதுக்கு இன்னொரு பேர் தான் பிரிட்டன். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க தான் கடைசி காலத்துல யாருக்கு விரோதமா வரணும், முன்னின்று நடத்தணும், யூகே தான் நடத்தணும். இப்போ இந்த இஷ்யூல பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் முன்னிலைப்படுத்தப்படுறது எதுன்னு கேட்டா யூகே தான். அமெரிக்கா பேசிக்கிட்டே இருந்தாலும் ஆக்ஷன்ல யார் தான் இறங்கி இருக்கிறது? இதுல கவனிச்சீங்கன்னா, இது பிரிட்டிஷோடைய ராணுவம். இவங்க தான் ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சாங்க. இங்க இருக்கு பாருங்க, இவங்க தான் ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்சாங்க. உள்ளே நுழைஞ்சு ஈரானுக்கு எதிராக இந்த விஷயத்துல எல்லாத்தையும் செஞ்சது இவங்க தான். இங்க இருக்காங்க பாருங்க, பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ். எங்க இருக்குது இப்ப கேட்டீங்கன்னா, ரஷ்யா பார்டர்ல இருக்குது. ரஷ்யா பார்டருக்கு இவங்க புறப்பட்டு போயாச்சு. இந்த வாருக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க தான் ஆரம்பிச்சிச்சு. நம்ம பாக்குற இதுதான் இந்த வாருக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ ரஷ்யாவுடைய எல்லைகள் ஒண்ணுல யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷ் ட்ரூப் இருக்கு. சரி, ரஷ்யா எந்த அளவுல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலோடைய 40 கிலோமீட்டர்ல ரஷ்யாவுடைய கப்பல்கள் நின்றுகிட்டு இருக்கு இன்னைக்கு. அதாவது ரஷ்யாவுடைய ராணுவ வீரர்கள் 1.5 லட்சம் பேர் சிரியால இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு ரஷ்யா சொல்லுச்சு, ஐஎஸ்ஐஎஸ் என்ன செய்ய போறோம், ஒழிக்க போறோம். ஐஎஸ்ஐஎஸ் உடைய மொத்தமே 18,000 பேர் தான். அதுல ஏற்கனவே 11,000 பேர் முடிச்சாச்சு. இன்னொரு 6,000 பேர் 7,000 பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க. ஆனா ரஷ்யாவுடைய ராணுவம் எவ்வளவு இருக்குது?
கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்கன்னா ஹமா அப்படிங்கிற பகுதியில் நிக்கிறாங்க. ஏன் இந்த ராணுவ வீரர்கள் அங்க நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இது ISISக்காக அல்ல, இஸ்ரேலுக்கான ஒரு மிக முக்கியமான வார் ஒன்று தொடங்க போகுது. 3rd வேர்ல்டு வார் ஒன்று நடக்க போகுது. அதற்காகத்தான் இது நடக்குது. இன்னைக்கு ரஷ்யாவுடைய படைகள் அங்க வந்துருச்சு. ஏற்கனவே இருந்த படைகளோட சேர்த்து இப்ப ரஷ்யா 4000 பேர் அனுப்பியிருக்கு. இங்க பாருங்க, 4000 பேர் அனுப்பியிருக்கு. ரஷ்யாவில் 4000, சிரியாவில் 4000 ரஷ்ய வீரர்கள் எக்ஸ்ட்ராவா இப்ப அனுப்பியிருக்குது. ரஷ்யாவுடைய கப்பல்கள் எல்லாம் இஸ்ரேலுடைய பார்டருக்கு வந்துருச்சு. குறிப்பா சொல்லணும்னா ரஷ்யாவுடைய 2 அணு ஆயுத கப்பல், இந்த 2 அணு ஆயுத கப்பல் இருக்கு பாருங்களேன், ரஷ்யாவுடைய வார்ஷிப்ஸ் 2 அணு ஆயுத கப்பல் இங்க வந்துருச்சு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. மிக மிக சீரியஸான ஒரு டென்ஷன் ஒண்ணு மிடில் ஈஸ்ட்ல போயிட்டு இருக்கு. நீங்க என்ன விதமான சவுண்ட் வேண்டாம், சவுண்ட் கட் பண்ணிருங்க. நீங்க என்ன விதமான இதை எப்படி எடுக்கிறீங்கன்னு தெரியாது. ரஷ்யாவுடைய கப்பல்கள் வந்து போயிருச்சு. இது அதுக்கு அகைன்ஸ்டா ரஷ்யாவுடைய வார் ட்ரூப்ஸ் எல்லாமே யூகேக்கு அகைன்ஸ்டாக இப்ப எல்லாம் வந்து நிக்குது. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக கடைசி காலத்துக்குரிய யுத்தம் நம்முடைய காலத்துல இன்னும் சொல்ல போனால் 2020க்குள்ள ஆரம்பிக்க வேண்டும் என்பது எல்லாருடைய கருத்து. எல்லாரும் யுத்த வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மறைமுகமாக 3ஆம் உலக யுத்தம் என்ன செஞ்சிருச்சு, ஆரம்பித்து விட்டது. ரஷ்யாவுக்கு ஆதரவாக ஈரான். அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக ஈஜிப்ட் 47 வருஷம் இருந்துச்சு. எப்படி சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா, எந்த தொந்தரவும் கொடுக்காம இருந்துச்சு. அதான் சப்போர்ட் மிக முக்கியமா. இப்போ துல்லியமா பாத்தீங்கன்னா ஈரானுடைய வார்ஷிப் இஸ்ரேலுடைய பார்டர் சுயஸ் கேனல் கூட நுழைஞ்சிருச்சு. இங்க பாருங்க, ஈரானுடைய வார்ஷிப் சுயஸ் கேனல் நுழைஞ்சிருச்சு. இதுதான் மிகப்பெரிய நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யுது, நடந்து கொண்டே இருக்கிறது. இதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த எசேக்கியேல் 38:13 பாத்தீங்கன்னா, சேபா தேசத்தாரும் இந்த தேதானுங்கிறவங்க யாரு, அதுதான் இப்ப உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டிய ஒரு நாடு. இந்த தேதான் தான், பைபிள்ல உள்ள தேதான் தேசம் தான் இன்னைக்கு இருக்கிறதான சவுதி அரேபியா. அன்னைக்கு உள்ள தேதான் தேசம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியா. ஏன்னா அந்த தேதான் தேசத்தினுடைய எல்லையை இன்னைக்கு வச்சு பார்த்த போது அங்க என்ன இருக்குது, சவுதி அரேபியா இருக்கு. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, நீங்க இன்டர்நெட்ல கூட போய் தேதான் தேசம் எதுன்னு போட்டு பாருங்க, சவுதி அரேபியா தான் காட்டும். பைபிள் பிப்ளிக்கல் கண்ட்ரீஸ் மாடர்ன்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேதான் தேசம்ன்றது சவுதி அரேபியான்னு காட்டும். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, இந்த சவுதி அரேபியா வந்து இந்த விஷயத்துல ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டா போகும், இஸ்ரேலுக்கு ஆதரவா போகும் பைபிள் சொல்லுது. எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி, 2600 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு சவுதி அரேபியாவோட நிலைமை என்ன தெரியுமா, ஃபுல்லி சப்போர்ட் அமெரிக்கா தான். அவங்க ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டா தான் போவாங்க. எந்த நாடுகள் வந்தாலும், அதுவும் குறிப்பா ஈரானுக்கு அகைன்ஸ்டா தான் என்ன செய்வாங்க, அவர்கள் போவாங்க. அதனுடைய மாற்றங்கள் தான் இப்ப சவுதி அரேபியால நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பக்கத்து நாடு பார்த்துட்டு இருப்பீங்க. சவுதி அரேபியால திடீர்னு வான் எல்லைய இஸ்ரேலுக்கு ஓபன் பண்ணி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 70 வருஷமா இஸ்ரேலுடைய விமானம் சவுதி அரேபியா மேல பறப்பதுக்கு என்ன கிடையாது, பெர்மிஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரேலுக்கு போற ஒரு விமானம் சவுதி அரேபியா மேல பறக்கலான்னு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அதுலயும் இந்திய விமானம் தான் என்ன செஞ்சிச்சு, முதல் ஏர் இந்தியா விமானம் தான் பறந்து போயிருக்குது. அதோட கூட சவுதி அரேபியாவுக்கு நிறைய கிரீன் சிக்னல் இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்காங்க. கடைசி காலத்துல தேதான் தேசம், இந்த சவுதி அரேபியாவோட ஒட்டி தான் யார் இருக்கிறது, நீங்களாம் இருக்கிறீங்க இல்லையா? அப்ப இங்க வரணும்ல, இப்ப மனசுல ஒண்ணு இருக்கும்ல, இது எங்க போய் இதவாய் முடியுமோ அப்படின்னு சொல்லி இல்லையா, அதை நம்மள இருந்துட்டு இருக்கிறோமே அப்படின்னு. சவுதி அரேபியா ஒட்டி தான் எது இருக்குது, பஹ்ரைன் இருக்குது. நீங்க ஆக்சுவலா ஆல்ரெடி யூகே கண்ட்ரோல்ல தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த விதமான சந்தேகம் எதுவுமே என்ன செய்ய வேண்டாம். இங்க இருக்கிற ட்ரூப்ஸ் எல்லாமே யாருடைய ட்ரூப் தான், யூகேயோட ட்ரூப்ஸ் தான். இங்க இருக்கிற எண்ணெய் வளங்கள் முழுக்க முழுக்க யாரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, யூகே கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்களது எல்லாம் அமெரிக்கா கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால உங்க சுய முடிவுக்கு யாருங்க காத்தில்ல, ஆல்ரெடி எல்லாரும் அவங்க கண்ட்ரோல்ல தான் என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. இதுல என்னென்ன ஒரு நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலுக்கு ஆதரவா போற நாடுகளுக்கு கர்த்தருடைய வாதை வராதுன்னு பைபிள் சொல்லுது. அதை பத்தி நம்ம கடைசியா பார்க்க போகிறோம். இப்ப இந்த யுத்தம் இவ்வளவு முக்கியமா பேசுறமே, அவ்வளவு இம்பார்ட்டன்டான யுத்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தம் தான் இனி வரப்போகிற உலகத்தினுடைய எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க போகுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்த பிறகு யூகே வந்து உலக வல்லரசா மாறுச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு அமெரிக்கா உலக வல்லரசா மாறுச்சு. இந்த தேர்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே தான் ஐரோப்பியன் யூனியன் உலக வல்லரசாக மாறும். அந்த ஐரோப்பியன் யூனியன் உலக வல்லரசா மாறும் போது இன்னைக்கு அமெரிக்க ஜனாதிபதி எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி ஐரோப்பாவுக்கு ஒரு ஜனாதிபதி வருவார். அவர்தான் உலகத்தை ஆளக்கூடியவனாக இருப்பான். அவனைத்தான் வேதம் சர்வாதிகாரி என்று சொல்லுகிறது, அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறது. இப்போ வரப்போற அந்தி கிறிஸ்துவை உருவாக்க போறத எந்த யுத்தம் தான் உருவாக்க போகுது,
இந்த யுத்தம் தான் உருவாக்க போகுது. அப்படின்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அவன் வருவதற்கு முன்பதாக சபையை மீட்க ஆண்டவர் வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. எண்ட் ஆஃப் த டே நமக்கு அதுதான் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யுத்தத்தின் விளைவுகள் என்னங்கிறது அப்புறம், நமக்கு தேவை அதுக்கு முன்னாடி நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு. அப்ப கர்த்தர் சொன்னபடியே இந்த நாடுகள் எல்லாம் கடைசியா ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இப்ப யுத்தத்துக்கான எல்லாம் ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறது நம்ம காலத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான், வேற எந்த காலத்திலயும் இல்ல. இனி தள்ளி போக வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நம்ம கண்ணு. இன்னும் அதுவும் ஒரு வல்லுநர் சொல்றாரு, மறைமுகமாக யுத்தம் என்ன செஞ்சிருச்சு, ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறார். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. இதோடைய முடிவு எப்ப நடக்கும்னு தெரியாது. ஏன்னா முதலாம் உலக யுத்தம் 4 வருஷம், 2ஆம் உலக யுத்தம் 8 வருஷம். இது எத்தனை வருஷம் நடக்கும்னு தெரியாது. அந்த யுத்தத்தின் முடிவும் அந்த யுத்தத்தினுடைய காலகட்டங்களும் நடைபெறும் போதுதான் வருகை சம்பவிப்பதற்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருப்பது. ஏன்னா இதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அவன் வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்ப நாம அந்த கடைசி யுத்தத்துக்கு வந்துட்டோம். இயேசு கிறிஸ்து சொன்ன சபை காலத்துக்கு முன்பாக வர வேண்டிய யுத்தத்துக்கு நேராக என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். யுத்தங்களின் செய்திகளையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம், கேட்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இது இன்னும் அதிகமாக பரவும். இது இன்னும் அதிகமாக நீங்க எப்பப்பெல்லாம் பேப்பர்லயோ அல்லது டிவிலயோ இன்டர்நெட்லயோ வாட்ஸ்அப்லயோ இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஒரு குண்டோ அல்லது இஸ்ரவேல் ஈரானுக்கு விரோதமாக ஒரு குண்டையோ ரஷ்யா போடுறதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் தொடங்கி விட்டது. கடைசி யுத்தம் என்ன செஞ்சிருச்சு, சபை காலத்துடைய கடைசி யுத்தம். அதுக்கப்புறம் நிறைய இருக்கு, அர்மேகதான் யுத்தம் இருக்கு, நிறைய யுத்தம் இருக்கு. ஆனா சபை காலத்துக்குரிய கடைசி யுத்தம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது அப்படின்னு வேதம் சொன்னது துல்லியமாக நிறைவேறுகிற காலகட்டத்தில் வந்துட்டோம். இப்ப ரஷ்யாவோட கர்த்தர் சொன்னபடியே அவங்கவுங்க நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா தொகர்மா வம்சத்தாரும் ஒன்று இருக்கும் பாருங்களேன். எசேக்கியேல் 38:5-6 அவர்களோடு கூட தொகர்மா வம்சத்தாரன் இருக்கா. அந்த தொகர்மா வம்சத்தார் தான் துருக்கி. இங்க இருக்காங்க பாருங்க, தொகர்மா. அமெரிக்காவின் எதிர்ப்பையும் மீறி ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏவுகணை துருக்கி வந்தது. துருக்கி, ஈரான், ரஷ்யா மூன்றும் ஒன்றாக சேர ஆரம்பித்து விட்டது. சில மாதங்களுக்கு முன்பு, நான் சொல்றது 2018, சில மாதங்களுக்கு முன்பு இந்த துருக்கி ரஷ்யாவுடைய பிளைட் ஒன்று அடிச்சிருச்சு. அப்போ உலகமே எழுதுச்சு. என்ன எழுதுச்சுன்னா, ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் என்ன வந்துடும், சண்டை வந்துடும், பகை வந்துடும். அதே நேரத்தில் நெத்தன்யாகு, பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் என்ன பண்ணாரு, ரஷ்யாவுக்கு போய் விசிட் போனார். போன உடனே புதின் சொன்னாரு, அந்த காலத்துல யூதர்கள் எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டாங்க, நான் மறக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னார். பேப்பர்ல வந்துச்சு. ரஷ்யாவும் இவங்களும் ரொம்ப கை கோத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. அப்பவே நாங்க எங்க மேகசின்ல எழுதணும், இது ஒரு கூடா நட்பு. இந்த நட்பு என்ன செய்யக்கூடாது, கூடா நட்பு. கண்டிப்பாக ரஷ்யா எங்க போகும், இஸ்ரேலுக்கு விரோதமாகத்தான் போகும் அப்படின்னு. இப்ப ஈரானுடைய காரியங்களை பார்த்துட்டு இஸ்ரேலிய பிரதமர் என்ன சொன்னாரு, இங்க சொல்லிருக்காரு பாருங்க, ஈரான் ரேஞ்ச் ஆஃப் இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக்ஸ், அதாவது F-35 அப்படிங்கிற விமானத்தை வைத்து நாங்கள் என்ன செய்வோம், ஈரானை அடிப்போம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே ரஷ்யா என்ன அதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கு பாருங்க. ரஷ்யா வான்ஸ் இட் கேன் அண்ட் வில் டிடெக்ட் எனி F-35 இன் இட்ஸ் ஏர் ஸ்பேஸ். இஸ்ரேலுடைய எந்த விமானம் வந்தாலும் நாங்கள் என்ன செஞ்சிருவோம், அதை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கு. இதெல்லாம் நடக்கிறது 2019 ஜூலை 9, போன மாசம். ஆகவே கடைசி யுத்தத்திற்கான எல்லா காரியங்களும் நடைபெற தொடங்கி விட்டது. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்துல இந்த யுத்தம் வரும். இந்த யுத்தம் நடைபெற ஆரம்பிக்கும் பொழுது நம்ம மூட்டை முடிச்ச கட்டலான்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்தியாவுக்கு போலான்னு இல்ல, எங்க போறது, வருகைக்கு ரெடி ஆகணும்னு அர்த்தம். ஊருக்கு போகணும்னா மூட்டை முடிச்ச கட்டணும், வருகையில போகணும்னா மூட்டை முடிச்ச விடணும். பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இருந்தாதான் எங்க போக முடியும், வருகைக்கு போக முடியும். ஆனா நீங்க கேட்கிற செய்தி வேற இருக்கு இல்ல. கர்த்தர் உங்களுக்கு அதை தருவா இதை தருவா கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்ப நாம சொல்றது அதுக்கு எப்படி இருக்குது, ஆப்போசிட்டா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு அதை பிடிக்காம கூட இருக்கும், வேற வழி இல்ல, ஆனா இதான் நடக்கும். வேற என்ன செய்ய முடியும், சத்தியத்தை தானே சொல்லணும். நம்மளும் சொல்லலாம், அழகா சொல்லலாம், நீங்கள் பலுகி பெருகுவீர்கள், இந்த வாசலிலே வெளியே போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை பலுகி பெருக பண்ணுவான்னு சொல்லலாம். ஆனா அது பொய்யா போயிடும். சரியா? அதனால அதுக்கு சில ஆட்கள் இருக்கிறாங்க, அதுவும் தேவைதான், அவங்களும் சொல்லிட்டு போவாங்க. ஆனா அது நடக்குதோ இல்லையோ, இது நடக்கும் கண்டிப்பா. யுத்தம் கண்டிப்பா என்ன செய்யும், வரும். ஏன்னா சொன்னது நாங்க இல்ல, பைபிள் வேதத்துல சொன்ன ஒரு காரியமும் என்ன செய்யாது, பொய்யாய் போகாது. ஆகவே யுத்தத்திற்கான எல்லாம் தயாராகி விட்டது. சரி, இந்த யுத்தம் ஏன் நடைபெறுகிறது, இந்த யுத்தம் ஏன் நடக்குது, ரீசனை மட்டும் சொல்லிடுவோம். ஒரே ஒரு ரீசன், 2 ரீசன் இருக்கா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த யுத்தத்துல நடக்கக்கூடிய சில சம்பவங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் வேதத்துல, அதை சொல்லிட்டு முடிச்சிருவோம். இந்த யுத்தம் ஏன் நடக்குது, எசேக்கியேல்
13 வாசிங்க பார்ப்போம். உன்னை நோக்கி ரஷ்யாவை பார்த்து என்ன சொல்றாங்களா? ரஷ்யாங்கிறது ஒரு 2 கான்டினென்ட்ல இருக்க நாடு. அது ஏன் இஸ்ரவேலை கொள்ளையிடணும்? அது ஏன் இஸ்ரவேலை கொள்ளையிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1918 ரஷ்யா உருவாகும் போது அதே காலகட்டத்தில் உருவான நாடு தான் இஸ்ரவேல். பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக இஸ்ரவேல்ங்கிற நாடு உருவாவதற்கு ஒரு சைன் பண்ணாங்க. ரெண்டும் ஒன்னா வந்துச்சு. 1948 தான் இஸ்ரவேல் தனி நாடா மாறுச்சு. இந்த குறிப்பிட்ட 100 வருஷத்துல மட்டுமே 1918 இருந்து 2018 இந்த 100 வருஷத்துல மட்டும் இஸ்ரவேல் இன்னைக்கு வேர்ல்ட் நம்பர் 1ல இருக்கு. எல்லா ப்ரொடக்ஷன்லயும் எல்லாத்துலயும் என்ன இருக்கு? வேர்ல்ட் நம்பர் 1ல இருக்கு. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல்ல ஒரு கடல் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டெட் சி, சவக்கடல் அப்படின்னு. அந்த ஒரு கடல் மட்டும் ரஷ்யா கிட்ட கிடைச்சிட்டா போதும், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார நாடாக ரஷ்யா மாறிடும். ஏன்னா அந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய தாது பொருட்கள் அவ்வளவு அதிகம், அவ்வளவு சக்தி வாய்ந்தவை. அதுல இருந்து எடுக்கிறதுக்கு இஸ்ரவேலாலேயே முடியல, அவ்வளவு இருக்கு. அதைத்தான் ரஷ்யா என்ன பண்ணிருக்கு? டார்கெட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 50 வருஷமாக இந்த நாடுகளை சுத்தி இருக்கிற அரபு நாடுகளை வைத்து எப்படியாவது இஸ்ரேவேலை தன் வசம் கொண்டு வரணும் தான் ரஷ்யாவுடைய பிளான். 1967 இஸ்ரேவேலுடைய ராணுவ தளபதி சொன்ன வார்த்தை, எங்களுடைய அடுத்த மிக முக்கிய யுத்தம் யாரோடு இருக்கும் என்றால் ரஷ்யாவோடு இருக்கும் என்றார். காரணம், இன்னைக்கு இருக்கிற அரபு நாடுகள் மொத்தத்துக்கும் ஆயுத சப்ளை யார் தான் பண்றா? ரஷ்யா தான் பண்ணுது. அதே நேரத்தில் இன்னைக்கு ரஷ்யாவுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கடந்த 10 வருஷத்துல ரஷ்யா பொருளாதாரத்தில் எங்க போயிருச்சு? பின்னாடி போயிருச்சு. யார் கொள்ளையடிக்க யார்கிட்ட வரணும்? எப்பவுமே இல்லாதவன் தான் இருக்கிறவன் என்ன செய்யணும்? கொள்ளையடிக்க வரணும். உங்களுக்கு தெரியும் எப்படி அமெரிக்கா ஈராக்ல என்ன கொள்ளையடிச்சிச்சு, ஈரான்ல சாரி ஆப்கானிஸ்தான்ல என்ன பண்ணாங்க, எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அதே வேலை இப்ப யார் செய்ய போற? ரஷ்யா செய்ய போகுது. சோ இந்த யுத்தத்தின் மூலமாக ரஷ்யா உலகத்தினுடைய மைய பகுதிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும், உலகத்தினுடைய மிக முக்கியமான மைய பகுதி எருசலேம். எருசலேமை பிடிச்சிட்டோம்னா டோட்டல் வேர்ல்டு என்ன பண்ணிடலாம்? கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதை நம்ம கையில வச்சுக்கலாங்கிறதா ரஷ்யாவுடைய மிகப்பெரிய பிளான். அது மட்டும் இல்ல, இஸ்ரேவேல்ல இருக்கக்கூடிய வளங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய வளங்கள் உலகத்துக்கே மிக முக்கியமான ஏற்றுமதி நாடு. சோ இஸ்ரேவேலை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதா யாருடைய கணக்கு? ரஷ்யாவுடைய கணக்கு. இல்ல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, 1948 இஸ்ரேல் விடுதலையாச்சு, 1947 இந்தியா விடுதலையாச்சு. 2 பேரும் எங்க இருக்கிறாங்க நீங்களே பாத்துக்கோங்க. இஸ்ரேல் வேல் நம்பர் 1ல இருக்கு. 2வது ஸ்டேட்மெண்ட் நீங்க தான் ஃபில் பண்ணிக்கணும். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்ம இஸ்ரேலுடைய மிக முக்கியமான காரியங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்பது யாருடைய நோக்கம்? ரஷ்யாவுடைய நோக்கம். கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக தீர்க்க தரிசனம், இன்னைக்கு ரஷ்யா இஸ்ரேலை கொள்ளையடிப்பதற்கான எல்லா முகாந்தரமும் தயாராகி விட்டது. இதன் மூலமாக நம்ம ஏற்கனவே சொன்னபடி 3ஆம் உலக யுத்தம் முடியும் போது அந்திகிறிஸ்துவின் ஆட்சி பூமிக்கு வரப்போகிறது. இதான் இதற்கான மிக முக்கியமான காரணங்கள். சரி, இந்த யுத்தம் எப்படி நடக்க போது, இந்த யுத்தத்துல விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தம் ஒரு மிக மிக முக்கியமான நியூக்ளியர் வாராக இருக்கும்னு எசேக்கியேல் 38 இருக்கு. அது எங்க இருக்கு வாசிங்க. 39ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம், 39ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம் 11வது வசனத்தை வாசிங்க. கவனிங்க, ஒரு புதைக்கிற இடத்துல மூக்க பொத்திட்டு போவாங்களா, எரிக்கிற இடத்துல மூக்க பொத்திட்டு போவாங்களா? ஒரு டெட் பாடியை புதைக்கிற இடத்துல மூக்க பொத்துவாங்களா, எரிக்கிற இடத்துல பொத்துவாங்களா? எரிக்கிற இடத்துல பொத்துவாங்க. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? புதைக்கிற இடத்துல ஜனங்க என்ன செய்வாங்க? மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள். அடுத்து இன்னும் ஒரு வசனம் வாசிங்க, 15வது வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க, ஒரு 7 மாசம் புதைக்கிறவங்க அலைஞ்சிட்டே இருப்பாங்களாம். அதுக்கு முந்தின வசனம் 14ஆம் வசனத்துல இருக்கு. 7 மாத அளவு என்ன செய்வாங்களாம்? புதைக்கிறவங்க அலைஞ்சிட்டே இருப்பாங்களாம். அந்த 7 மாசத்துல ஒரு எலும்பை பார்த்தா கூட, ஒரு மனுஷனுடைய எலும்பை பார்த்தா கூட என்ன செய்வாங்களாம்? அது மேல ஒரு சின்ன மார்க் போடுவாங்களாம். மார்க் போட்டுட்டு அதை புதைக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்களாம்? மானிட்டர் பண்ணுவாங்களாம். புதைச்சாச்சா அப்படின்னு மானிட்டர் பண்ணுவாங்களாம். புதைக்கிறவன் என்ன பண்ணுவானா? மூக்க பொத்திக்கிட்டு இருப்பானா. இந்த கான்செப்ட் எதுக்குரியது தெரியுமா? ஒரு எலும்பை கூட புதைக்கும் போது மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு எலும்பு கூட மிஸ் ஆயிடக்கூடாது, எரிக்க கூடாது, எல்லாத்தையும் என்ன செய்யணும்? புதைக்கணும். இது எதோட கான்செப்ட் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா,
சமீபத்தில் ஃபுகுஷிமா அப்படிங்கிற இடத்துல ஜப்பான்ல ஒரு மிகப்பெரியதான சுனாமியில நியூக்ளியர் பிளான்ட் ஒன்று இதாயிருச்சு, டேமேஜ் ஆயிருச்சு. அதுல இருந்து நியூக்ளியர் கதிர்வீச்சுகள் எல்லாம் வெளியே வந்து உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா அப்ப இருந்தவங்க எல்லாருமே இது மாதிரியான மாஸ்க் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து ஃபுகுஷிமால இருந்தது. அத்தனை பேரும் வழிபோக்கர்கள் அனைவரும், ரோட்ல நடக்கிறவங்க எல்லாம், வழிபோக்கர்னா நடந்து போறவங்க அத்தனை பேரும் மூக்குல என்ன பண்ணிருக்காங்களாம், மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். இதான் மாஸ்க், மூக்கை பொத்திட்டு போவாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு எலும்பை பார்த்தா கூட அங்க என்ன பண்ணுவாங்களாம், அதுல ஒரு மார்க் போடுவாங்களாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த எலும்புல இருந்து ஒரு கதிர்வீச்சு வெளியே வரும், நியூக்ளியர் கதிர்வீச்சும்பாங்க. அது வந்து மனுஷனுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி மரணத்தை கொண்டு வரும். அதை புதைக்கிற வரைக்கும் அந்த இடத்துல என்ன செய்வாங்க, மார்க் போடுவாங்க. இது ஜப்பான் பிரதமர் அனௌன்ஸ் பண்ணது. அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்குது, மேலும் கதிர்வீச்சு தாக்கியதால் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். அவர்களை எரித்தால் அதிலிருந்து கதிர்வீச்சு வரும் என்பதால் கதிர்வீச்சில் உயிரிழந்தவர்களை மண்ணில் புதைத்து வருகின்றனர். புதைக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, மூக்க பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கம்பல்சரி யாரையும் என்ன செய்யக்கூடாது, எரிக்க கூடாது. அத்தனை பேரும் என்ன பண்ணணும், புதைக்கத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 2600 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிறத வச்சு யோசிக்காதீங்க. வில்லு அம்பு விட்டு மனுஷனை சாவடிக்கிற காலகட்டத்தில் ஒரு எலும்ப புதைக்கிறதுக்கு கூட மார்க் பண்ணணும்னு ஏன் போடுறான்? எசேக்கியேல் அந்த வார்த்தையை சொல்றாரு. 2600 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு, கண்டிப்பாக புதைக்கணும், புதைக்கிறவங்க மூக்க பொத்திக்கிட்டு இருக்கணும் அந்த வழிபோக்கர்கள். அதே நேரத்தில் புதைக்கிற வரைக்கும் ஒரு எலும்பை என்ன செய்யணுமா, மார்க் பண்ணணுமா. 100% நியூக்ளியர் வாரோடைய சிம்டம்ஸ். இன்னொரு வசனத்தையும் வாசிங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியும். சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, நல்ல கவனிங்க, அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவருடைய சதை அழிந்து போகும், அவர்கள் தங்கள் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும். இது எப்படி நடக்கும்? அவர்கள் காலூன்றி நிற்கையில் சதை அழுகி போகும், கண்கள் குழியிலேயே கெட்டு போகும், அவர்கள் நாவு வாயிலேயே அழுகி போகும். இங்க வரத்துக்கு முன்னாடி போன வாரம் இன்னொரு நாட்டில் ஊழியத்துக்கு போயிருந்தோம், புரூனே நாட்டுக்கு. அங்க போயிருந்த போது அங்கே ஒருத்தரோட உட்கார்ந்து சில காரியங்கள் பேச வேண்டிய வாய்ப்பு வந்துச்சு. அப்ப இந்த வேத பகுதியை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ரேடியேஷன்ல இருக்கக்கூடியதான அந்த இதுல ஒர்க் பண்ணக்கூடியவர், அந்த அரசாங்கத்தில் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர். இந்த வசனத்தை படிக்கும் போது அப்பதான் அவருக்கே தெரியுது. அவர் சொன்னாரு, இதுதான் நியூக்ளியர் சிம்டம்ஸ். நியூக்ளியர்னு வரக்கூடிய ரேடியேஷனுடைய சிம்டம் என்னன்னா, கண்கள் குழியில என்ன செய்யுமா, சதை வந்து அப்படியே அழுகி போயிருமா. அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே இதெல்லாம் நடக்குமா. அப்படியே ஹிரோஷிமா நகசாக்கில குண்டு போட்டாங்க இல்லையா, எப்படி நடந்தது? அது நியூக்ளியர் கிடையாது, அது அட்டாமிக், அது அணு. இது அதை விட பவர்ஃபுல் நியூக்ளியர். அப்போ அவர் சொல்றாரு, இந்த வசனத்துக்கான இவ்வளவு பெரிய டீடைலான விளக்கம், நியூக்ளியர் வாருக்கான விளக்கம் இருக்கிறத நான் இன்னைக்கு தான் பாக்குறேன்னாரு போன வாரம் அவர் சொல்லும் போது. அப்ப அவர்கிட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, கதிர்வீச்சு ரேடியேஷன் வெளியே வரும்போது ஒரு மனுஷனுடைய சதை என்ன செய்யாதான், தாங்காது. அதனால என்ன செய்யுமா, அந்த இடத்துலயே அழுகி போகுமா, நாவு குழியிலேயே கெட்டு போகும். இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ரியாக்ஷன் எதுன்னு கேட்டா, ரேடியேஷன் ஃப்ரம் நியூக்ளியர். அவர் சொன்னது போன வாரம் எனக்கு சொல்லி கொடுத்தது. அப்ப நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் இன்னைக்கு இல்ல, 2600 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல இருக்கு. இன்னைக்கு உள்ளவங்க என்ன கேக்குறாங்க, ஓ இவ்வளவு மாடர்ன் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இந்த காலத்துல போய் பைபிள் பைபிள் என்றீங்களே. இன்னைக்கு உள்ள மாடர்ன் டெக்னாலஜி இல்ல, இதுக்கப்புறம் வரக்கூடிய குண்டுகளை பத்தியும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஏவுகணைகளை பத்தியும் பைபிள்ல இருக்கு. இன்னும் வரப்போறது எல்லாமே இருக்கு. 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு வெட்டுக்கிளியை பத்தி சொல்றார். நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வெட்டுக்கிளி பறந்து வர கண்டேன். 9:7 வாசிங்க பார்ப்போம். குதிரைகளுக்கு ஒப்பாக இருந்தது. இந்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு வெட்டுக்கிளியை உங்க லைஃப்ல நீங்க பார்க்க முடியாது.
இப்படி ஒரு வெற்றிகள் லைஃப்ல என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. குதிரைகளுக்கு ஒப்பாக, யுத்தத்துக்கு. அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, இந்த ஒப்பாக, போல அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓமையா இருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாரு, பார்க்கறதுக்கு மனுஷ முகம் மாதிரியே இருக்கு. வெட்டுக்கிளியோட முகம் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு, மனுஷ முகம் மாதிரி இருக்கு. தலையில முடி பறக்குது. எப்படி பறக்குது, பெண்களுக்கு முடி பறக்கிற மாதிரி, அந்த காலத்துல முடி பறக்கிற மாதிரி என்ன செய்யுது, பறந்துருக்குது. அப்புறம் பல்லு எப்படி இருக்குதான், சிங்கத்தின் பல்லை போல. இப்போ 2004 வார் ஹெலிகாப்டர்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. நீங்க போயிட்டு அப்புறமா பாருங்க, இது எனக்கு இன்னொரு பவர் பாயிண்ட்ல இருக்கு, நான் போய் மாத்தறதுக்கு நேரம் இல்லை. டாப் 10 வார் ஹெலிகாப்டர்ஸ்னு போட்டு பாருங்க. ஒரு வார் ஹெலிகாப்டர் கொண்டு வந்திருக்கிறான், லிட்டரலா அப்படியே மனுஷ முகத்தோட, 2 கண்ணு, ஒரு பெரிய மூக்கு எல்லாம் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா, முழுக்க முழுக்க டெக்னாலஜி. அது எப்படி பறக்கிறத தூரத்துல போட்டோ இருக்கும், பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளி பறக்கிற மாதிரியே இருக்கும் தூரத்துல பாத்தீங்கன்னா ரேடார்ல. அந்த பறக்கிற இந்த காரியத்தை தான் 9:7 சொல்லப்பட்ட காரியத்தை தான் யோவான் என்னைக்கு பார்த்திருக்கிறாரு, பத்முத்தியில உட்கார்ந்து பார்த்திருக்கிறாரு. அது என்னென்ன செய்யும், அதுலயும் ரொம்ப பர்டிகுலரா நீங்க அந்த 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, புல்லையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல், மரம் செடி கொடி எதையுமே சேதப்படுத்தாம மனுஷனை மட்டும் சேதப்படுத்துமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒருவேளை நிறைய பேர் செய்தி எழுதுறீங்க, முடிஞ்சா நீங்க போய் இதெல்லாம் போய் பாருங்க. நான் சொல்றதெல்லாம் 863 நானோ டெக்னாலஜின்னு பேரு. ஒரு குண்டு சைனா கண்டுபிடிச்சிருக்கு. அந்த குண்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு ஏரியால கொண்டு போய் போட்டீங்கன்னா அதுல இருந்து கதிர்வீச்சு வரும். மரம் செடி கொடி எதுவுமே எரியாது அந்த குண்டுல. அதை சுவாசிக்கிற மனுஷன் மட்டும் செத்து போவான், அதுவும் சாக மாட்டான். அவனுக்கு பயாலஜிக்கல் வெப்பன் அதுக்கு பேரு. அது என்ன செய்யும், சுவாசிக்கிறவனோட லங்ஸை பாதிக்கும். லங்ஸை பாதிச்சு ரத்த வாந்தி எடுக்க வைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவன் வாழ்க்கை என்ன செய்யும், முடிஞ்சு போகும். 863 நானோ டெக்னாலஜின்னு பேர் அதற்கு. ரஷ்யா சைனா கண்டுபிடிச்சிருக்கிற குண்டு. அந்த குண்டை இந்த ஹெலிகாப்டர்ல வச்சாங்கன்னா 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் மிக துல்லியமாய் நிறைவேறும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறது இல்ல, இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிற இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு முன்பாகவே. இன்னைக்கு இப்போ அந்த எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற யூஸ் பண்ண போற மிக முக்கியமான ஆயுதங்கள்ல ஒண்ணு இங்க இருக்கு பாருங்க. இது அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்கிற குண்டு. இப்போ ஆப்கானிஸ்தான்ல போட்டு செக் பண்ணாங்க. நான் சொல்றது 2017 ஆப்கானிஸ்தான்ல போட்டு செக் பண்ணாங்க. சாரி 18 இந்த குண்டை போட்டு செக் பண்ணாங்க. இதுக்கு பேர் மதர் ஆஃப் பாம்னு பேர். எப்படி, என்ன இதோடைய பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹிரோஷிமா நாகசாக்கில ஒரு குண்டு போட்டாங்கல்ல, ஹிரோஷிமா, அதை விட 20,000 மடங்கு சக்தி வாய்ந்தது. இங்க இருக்கு பாருங்க அந்த ஆரஞ்சு கலர், 20,000 மடங்கு. ஆனா இது வந்து நான் நியூக்ளியர். இப்ப போட்டு செக் பண்ணது, இதுலயே நியூக்ளியரும் இருக்கு. நான் நியூக்ளியர்னா சாதாரண நம்ம போடுற குண்டு, நியூக்ளியர்னா அணு ஆயுதம். அதுல இதுல வந்து 20,000 மடங்கு சக்தி. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒரு குண்டு போட்டதுக்கே ஒரு நகரம் காலியா போச்சு. எப்போ, 1943. இப்போ 20,000 மடங்கு சக்தி வாய்ந்தது. அப்படின்னா இந்த குண்டு எப்படி இருக்கும், இந்த மாதிரி 16,000 குண்டு இருக்குதான். ஒரு ஒரு ஐநா சபையினுடைய ஆயுத வல்லுநர் ஒருத்தர் சொல்றாரு, அவருடைய அறிக்கையில கொடுத்திருக்கிறார், இப்ப இருக்கிற குண்டுகளை வைத்து இந்த பூமியை 400 தடவை எரிக்கலாமா. எத்தனை தடவை, 400 தடவை எரிக்கலாமா. அவ்வளவு குண்டுகள் இன்னைக்கு ரெடியா வச்சிருக்குதான் எல்லா நாடும். இது அமெரிக்காவுடைய குண்டு. பக்கத்துல ஒரு பச்சை கலர்ல இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு ஃபாதர் ஆஃப் த பாம்னு பேரு. எல்லாமே ஃபேமிலியா இருக்கு பாருங்க. இது மதர் ஆஃப் த பாம்னு பேரு, அதுக்கு பேரு ஃபாதர். அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, அது அவ்வளவு பெருசு இல்ல. இது இருக்கு பாருங்க, இதை விட 4 மடங்கு தான் பெருசு. அது அப்படின்னா எவ்வளவு, 80,000 மடங்கு சக்தி வாய்ந்தது ஹிரோஷிமா நாகசாக்கில போட்டது. இந்த குண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, காத்துல இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் சொல்லுவாங்க, ஈரப்பதம், அந்த ஈரப்பதத்திலே கலந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகும்போது யாரெல்லாம் சுவாசிக்கிறோன்னா அந்த ஏரியாவே ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல செத்து போயிடுவாங்க. சுவாசிச்ச உடனே செத்து போயிடுவாங்க. இது அதோட ஸ்பெஷாலிட்டி. அதோட இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. நீங்க போய் விக்கிபீடியால பாத்தீங்கன்னா அதை பத்தின தன்மைகள்லாம் எழுதியிருப்பாங்க. அவ்வளவு மோசமான குண்டுகள் இருக்கு. அதனாலதான் பைபிள் சொல்லுது, கடைசி காலத்துல ஒரு எலும்பு கண்டா கூட என்ன செய்வானா, புதைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஏன்னா அந்த எலும்பை ஒருவேளை யாராவது நெருப்புல போட்டானா அந்த ஊர் காணாம போயிடும். ஏன்னா அதுல இருந்து அவ்வளவு கதிர்வீச்சு என்ன செய்யுமா, வருமா. எவ்வளவு பேர் சாவாங்கன்னு நினைக்கிறீங்க, வாசிங்களேன்.
எல்லாம் யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி செய்திலாம் ஏயா இங்கே கொடுக்குறீங்க? ஏதோ சபைக்கு வந்தோமா, 4 வார்த்தை நல்லா கேட்டோமா, அதுவும் கேட்டு போங்க. அதுக்கு யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கொடுக்கணும்ல. ஆவியானவர் வரும்போது 3 காரியம் சொல்லுவாராம். யோவான் 16 இருக்கு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும். பாவத்தை குறித்து யாராவது சொல்லுவாங்க, நீதியை குறித்து யாராவது சொல்லுவாங்க. நாங்க எதை சொல்லிட்டு போறோம்? ஆமா, நாங்க அதை சொல்லிட்டு போறோம். அதை யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல கண்டிப்பாக. ரைட். இப்போ வாசிங்க, எவ்வளவு பேர் சாவாங்கன்னு இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 6:8 வாசிங்க. வருகைக்கு முன்னாடி நடக்கணும். இது 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வருகைக்கு முன்னாடி நடக்கிறது. எவ்வளவு பேர் சாகணுமா? பூமியில் உள்ளவர்களில் இன்னைக்கு கணக்கு எவ்வளவு நினைக்கிறீங்க? 200 கோடி பேர் சாகணும். பைபிள் தான் சொல்லியிருக்கு, நம்ம சொல்லல. இன்னைக்கு இருக்கிற குண்டும் அப்படித்தான் இருக்கு. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, குண்டு போட்டா இவ்வளவு பேர் சாவாங்களான்னு. நான் என்ன சொல்லுவேன்னா, இவ்வளவு பேர் சாவணுன்றதுக்கு தான் குண்டே கண்டுபிடிச்சிருக்கேன். ஆப்போசிட்டா யோசிக்கிறேன். பைபிள் சொல்லியிருக்கு கடைசி காலத்துல எவ்வளவு பேர் சாவாங்க? 200 கோடி பேர். இப்ப அதுக்கான தீர்க்கதரிசனம் நிறைவேறணும்னா அதுக்கான காரியம் நடக்கணும்ல. அதான் இப்ப கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். பூமியில் உள்ள 200 கோடி பேர் சாகத்தக்கதாக மிகப்பெரிய அளவுல. இந்த நியூக்ளியர் வார் என்பது எசேக்கியேலியுமே சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 38:22 வாசிங்க. எசேக்கியேல் 38:22 வாசிங்க. கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்துதனாலும் அவனோடு வழக்காடி அதற்கு பாருங்க, அக்கினியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன். கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்தினாலும் அவனோடு கூட என்ன செய்ய போறேன்? வழக்காட போறேன். அவனோடு இருக்கிறவங்க இருக்குல்ல, அவங்கள பத்தி பின்னாடி பார்ப்போம். ஏற்கனவே ஈரானை பார்த்துட்டோம், ஏற்கனவே அப்புறம் துருக்கியை பார்த்துட்டோம், மங்கோலியாவை பார்த்துருக்கிறோம், சைனாவை பார்த்துருக்கோம், எல்லாம் பார்த்துருக்கிறோம். இவங்கெல்லாம் என்ன அனுபவிக்க போறாங்கன்றத இந்த எசேக்கியேல் 38:22 இருக்கு. இன்னொரு முக்கியமான நாடு இருக்கு, அதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். சரியா? அதை சொல்லிட்டு தான் முடிப்போம். அப்போ இவர்களுக்கு ஏற்படக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்தம் சிந்துதலும் கொள்ளை நோயும் அக்கினியும் கந்தகமும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூக்ளியருடைய மூலக்கூறுகள் இதுதான். இதுல இருக்கக்கூடியது கர்த்தர் சொன்னபடி யுரேனியம் என்ரிச்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணா அக்கினியும் கந்தகம் தான் வரும். அதுதான் அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா நாடுகளும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பைபிள் படி இந்த யுத்தம் முடியும் போது பூமியில் எவ்வளவு பேர் செத்துருக்கணும்? 1/4 பங்கில் உள்ளவர்கள் கொலை செய்யும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நியூக்ளியர் வாருக்கான எல்லா முகாந்தரமும் தயாராக இருக்கிறது, கர்த்தர் சொன்னது. ரெண்டாவது, இந்த வார்ல யூஸ் பண்ற வெப்பன்ஸ் பத்தி கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். வாசிங்க 39ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. இந்த 7 வருஷம் எரிப்பார்கள் இருக்குல்ல, ஈட்டிகளும் அம்புகளும் வளைத்தடிகளும் இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த காலத்தினுடைய வெப்பன்ஸ். அந்த காலத்து வெப்பன் கட்டையில செஞ்சிருப்பாங்க, இரும்புல செஞ்சிருப்பாங்க, எரிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த காலத்துல எப்படி எரிப்பாங்க? இந்த கொஸ்டின் வந்து நம்ம கேட்டதில்ல. வேதத்துக்கு விரோதமா பேசுறவங்க இந்த யுத்தத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி எழுதும் போது இது எப்படி நடக்கும், எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் எழுப்பியிருந்தாங்க. ஆனா எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி 2000ல அதற்கான ஒரு முடிவு ஒண்ணு வந்துச்சு. என்னன்னு கேட்டா, ரஷ்யாவுடைய வெப்பன்ஸ், கடைசி காலத்துல ரஷ்யாவுடைய வெப்பன்ஸ் எதுல தயாரிக்கிறாங்கன்றத ரஷ்யா அரசாங்கம் வெளியிட்டு இருக்கு. எதுல தயாரிக்கிறாங்கன்னா அதுக்கு பேரு லிக்னோஸ்டோன் அப்படின்னு பேரு. இந்த லிக்னோஸ்டோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லா நாடுகளும் தங்களுடைய ஆயுதங்களை என்ன செய்வாங்கன்னா பெரும்பாலும் இரும்புல இந்த மாதிரி தான் செய்வாங்க. இந்த ரஷ்யா மாத்திரம் தன்னுடைய ஆயுதங்களை, மிக முக்கியமான ஆயுதங்கள் எல்லாவற்றையும் லிக்னோஸ்டோன் அப்படிங்கறதான ஒரு மெட்டீரியல் செய்யுது. அந்த லிக்னோஸ்டோன்னா என்ன அப்படின்னா, அது மெட்டல் கிடையாது, வுட். டென்மார்க்ல செய்யக்கூடியதான ஒரு கட்டை. இந்த கட்டை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, சாதாரண மரத்தை 6 தடவை கம்ப்ரஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அதே நேரத்தில் இரும்பை விட 7ல் 1 பங்கு தான் வெயிட். ஒரு துப்பாக்கியை தூக்கும் போது எவ்வளவு வெயிட் இருக்கோ அதுல 7ல் 1 மடங்கு தான் வெயிட் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு துப்பாக்கியை செய்யறதுக்கு எவ்வளவு அடர்த்தி வேணுமோ அதை விட 6 மடங்கு அடர்த்தி இருக்கும்.
அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், வெயிட் குறைவா இருக்கும். ஏன் ரஷ்யா இதை செஞ்சிச்சுன்னா, அவங்க ஊர் எப்பவுமே 9 மாசத்துல 10 மாசம் பனி பெய்யும், -52 டிகிரி -40 டிகிரி செல்சியஸ்ல போகும். அதனால அந்த கிளைமேட்டுக்கு ஏத்த வெப்பன் செய்யணும்னு சொல்லி ரொம்ப வருஷம் ஆராய்ச்சி பண்ணி இந்த வெப்பனை செஞ்சிருக்காங்க. இது அவங்க செஞ்ச டேங்க், இது அதுல செஞ்ச கப்பல், எல்லாமே லிக்னோஸ்டோன்ல செஞ்சது. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க போயிட்டு நெட்ல போட்டு பாருங்க, ரஷ்யாவுடைய வெப்பன்ஸ் போட்டு பாருங்க. லிக்னோஸ்டோன்ங்கிற வெப்பனை இன்னைக்கு ரஷ்யா எல்லாத்தையும் செய்யுது. இந்த லிக்னோஸ்டோன்ல கப்பல்லாம் செஞ்சிருக்காங்க, எல்லாமே செஞ்சிருக்காங்க. ரஷ்யாவுடைய ஆயுதங்கள், அதுலயும் பெரிய விஷயம் என்னன்னா, எத்தனை வருஷம் எரிப்பாங்க? 7 வருஷம் எரிப்பாங்க. 2018, 19 இந்த 2 வருஷத்துல உலகத்துல அதிகமா ஆயுதம் தயாரித்த நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா தான் தயாரிச்சு. இந்த 2 வருஷத்துல அதிகமா ஆயுதம் தயாரிச்ச நாடு ரஷ்யா. இந்த சரித்திரத்திலே இந்த 2 வருஷம் அதிகமா தயாரிச்சிருக்கிறான். ஐநா சபையில கூப்பிட்டு கேட்டாங்க, இவ்வளவு ஆயுதங்கள் நீங்க எதுக்கு தயாரிச்சிருக்கிறீங்க, எதுக்கு இவ்வளவுன்னா அவன் ஒரே வார்த்தை சொன்னான், உள்நாட்டு பாதுகாப்புக்குன்னு முடிச்சிட்டான். ஆனா பைபிள் படி இந்த ஆயுதங்களை எத்தனை வருஷம் எரிக்கணும்? 7 வருஷம் எரிக்கிறதுக்கான ஆயுதம் யார் கையில இருக்கணும்? ரஷ்யா கையில இருக்கணும். அப்போ 7 வருஷம் எரிக்கணும், எவ்வளவு ஆயுதம் வேணும்? இப்போ உங்களுக்கு உதாரணமா சொன்னா தெரியும். இப்ப இந்தியாவில் ஆயுதங்கள் வாங்கி வச்சிருக்கிறோம் இல்லையா? சமீபத்தில் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ராணுவ அதிகாரி ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில் அவர் சொல்றாரு, இந்தியாவுடைய ஆயுதங்கள் 24 மணி நேரம் சண்டை போட்டு யுத்தம் வந்து சண்டை போட்டா இந்தியாவுடைய ஆயுதங்கள் 3 நாளைக்கு தான் வருமா? எத்தனை நாளைக்கு வரும்? 3 days அவர் சொன்னது. அப்ப 7 வருஷம் எரிக்கணும்னா எவ்வளவு ஆயுதம் வேணும்? அவ்வளவு ஆயுதத்தை இந்த வருஷம் ரஷ்யா தயாரித்து விட்டது. இது ஒரு சிம்டம், அடையாளம். என்னன்னா, இந்த ஆயுதங்களை இஸ்ரேல் எடுத்து என்ன செய்யணும்? எரிக்கணும். அதை விட இன்னும் மிக முக்கியமான விஷயம், இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் சொல்றோம் இல்லையா, அணு ஆயுதங்கள். இந்த ஆயுதத்தில் இருக்கக்கூடியதான அணு உலைகளை எடுத்துக்கொண்டாலே முழுக்க முழுக்க அது எரிக்கும் தன்மை வாய்ந்தது. அதை வச்சுதான் நம்ம இப்ப என்ன செய்யறோம்? கூடங்குளம் அனல்மின் நிலையம், அணுமின் நிலையம் எல்லாமே செய்யறோமே. இதெல்லாம் எரிக்கிறதுக்கு என்ன வேணும்? அணு. அந்த அணுவுக்கு தேவையான எல்லாம் 7 வருஷம் எரிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே எங்க இருக்கு? இப்ப ரஷ்யாவுடைய வெப்பன்ஸ்குள்ள இருக்கு. கர்த்தர் சொன்னபடி கடைசி காலத்துல எரிப்பதற்கான எல்லா வேலையும் செய்வதற்கு ரஷ்யா தயாராகி விட்டது. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் நடைபெற தொடங்கி விட்டது. இதுல மிக முக்கியமா இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இதுல இந்தியாவுடைய நிலைமை என்ன, இந்தியா என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரஷ்யா கூட இருக்கிற நாடுகளோட நிலைமை என்னன்னு எசேக்கியேல் 38:22 இருக்கு பாருங்களேன். எசேக்கியேல் 38:22 அவனோடு இருக்கிற திரளான ஜனங்கள் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெரும் கல்மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும். நல்லா கவனிச்சீங்கன்னா, அவங்க கூட இருக்கிற நாடுகளுக்கு இதெல்லாம் நடக்கும். இப்ப எந்தெந்த நாடுகள் இருக்குன்னு பார்த்தோம். குறிப்பா நமக்கு முக்கியமா தேவை எந்த நாடு தேவை? இந்தியாவை பத்தி பாருங்க. இந்த ஏவுகணை தான் இந்தியாவில் இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட் நம்பர் 1 ஏவுகணை. இந்தியா கிட்ட இருக்கிறதுல சக்தி வாய்ந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, அது பேரு பிரம்மோஸ் அப்படின்னு பேரு. ஏதோ பிரம்மோஸ்னா பேர் நீங்க வேற எதுவும் நினைச்சிடாதீங்க. உண்மையான பேர், அதோட ஆக்சுவலா அர்த்தம் என்னன்னா BRAH பிரம் அப்படின்னு சொன்னா, பிரம்மபுத்திரான்னு ஒரு நதி இருக்கு, அதோடைய பேர் தான் பிரம். MOS மாஸ்னா மாஸ்கோ, அது ரெண்டும் சேர்ந்து, அதான் மேசாக் நம்ம சொல்றோமே. இந்த பக்கம் இருக்கிறது இந்தியா கொடி, இந்த பக்கம் இருக்கிறது ரஷ்யா கொடி. இது ரெண்டும் சேர்ந்து இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பு. இதுதான் இந்தியாவில் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு உறவு இருக்கு. 1971 ஒரு சைன் பண்ணி இருக்கிறாங்க. அந்த சைன் படி உலக யுத்தம் ஒன்று வருமானால் அதுல இந்தியா யாரோட போனோம்? ரஷ்யா கூட போகணும்னு அப்ப இருக்கிற பிரதமர் சைன் பண்ணாங்க. 1991 அந்த ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. 91 திருப்பி அந்த ஒப்பந்தத்தை புதுப்பிச்சு ரஷ்யா கூட தான் போகணும் என்பதை இன்னைய வரைக்கும் அந்த ஒப்பந்தம் எப்படி இருக்குது? ஆக்டிவேஷன்ல இருக்கு, ஆக்டிவா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும், மன்னிக்கணும், ரஷ்யாவுக்கும் உலக யுத்தம் ஒன்று வருமானால் ரஷ்யாவுக்கு உதவியா தான் யார் போகணும்? இந்தியா போகணும். இந்தியா போனா என்ன நடக்கும்ன்றது எசேக்கியேல் 38:22 இருக்கு. அதை பார்த்துக்குங்க. அதான் நடக்க போகுது. இல்ல பைபிள் படி அதான் நடக்கணும். சரி, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவுடைய உதவியோட தான் கூடங்குளத்தில் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? அணுமின் நிலையம் கட்டியிருக்கிறோம். இந்த அணுமின் நிலையத்தினுடைய முழு பாதுகாப்பு பொறுப்பு யார் கையில் இருக்கு? ரஷ்யாவோட இருக்கு. அந்த இடம் சைட் வந்து ரஷ்யா கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ரஷ்யா தான் பாதுகாப்பு கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த இடத்தை அடிச்சா ரஷ்யாவுக்கு அடிச்சதாக அர்த்தம். ரெண்டாவது இங்க இருக்கு பாருங்க. இப்போ இது நான் சொல்றது இந்த மாசம் ஜூலை லாஸ்ட்ல
ரஷ்யாவிடமிருந்து 37,000 கோடி ரூபாய்க்கு பாதுகாப்பு தளவாடம் வாங்கியிருக்கிறாங்க. 2020 ஆண்டுக்குள் தளவாடங்களை ரஷ்யா வழங்கும். அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் கூட இந்தியாவில் பண்ண முடியாது. ஆனா 36,000 கோடிக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆயுதங்கள். ரஷ்யா கொடுத்திருக்குது, இன்னும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து போகும். எப்பவுமே ரஷ்யாவும் இந்தியாவும் என்ன செய்யும்? இணைந்து போகும். அதே நேரத்தில் இந்தியாவுடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியுறவு கொள்கை. இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை முழுக்க முழுக்க யாருக்கு அகைன்ஸ்ட் ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்ட் ஆனது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த இந்தியா விடுதலை ஆகி இந்த 70 ஆண்டு காலத்துல இஸ்ரேலுக்கு போன ஒரே பிரதமர் இப்ப இருக்க பிரதமர் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி ஒரு பிரதமர் கூட எங்க போனது கிடையாது, இஸ்ரேலுக்கு போனது இல்ல. ஏன்னா இந்தியாவுடைய கொள்கை இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்ட், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான கொள்கை அவங்க எடுத்திருக்கிறாங்க. 1970களில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இந்தியா எடுத்த ஒரு முடிவு தான், இந்தியாவில் இருந்த அத்தனை யூதர்களும் என்ன செய்யணும்? வெளியேறிடணும், இஸ்ரேலுக்கு போயிடணும். ஒரு யூதர்களோட எங்க இருக்கக்கூடாது? இந்தியாவில் இருக்கக்கூடாது. இந்த சட்டம் இந்தியா 1970 போடுது. ஆனா இப்படி ஒரு சட்டம் வரும்னு பைபிள் சொல்லுது. அந்த எசேக்கியேல் 38:39 வாசிங்க. 39:28 வாசிங்க. நான் தங்களில் ஒருவரையும் அங்கே அப்புறம் வைக்காமல் இந்தியா வெளியேற்றல, ஆண்டவர் கூப்பிட்டுக்கிட்டாரு. இந்தியாவுடைய கொள்கை எல்லாரையும் எல்லா யூதர்களையும் என்ன செஞ்சிடணும்? வெளியே அமைச்சிடணும். ஏன்னா இது காடோடைய பிளான். அது இந்தியா எப்பவுமே அகைன்ஸ்ட் யாருக்கு? யூதர்களுக்கு. கர்த்தர் சொன்னபடியே 200 குடும்பத்தை ஒரே நாள்ல அனுப்பி விட்டாங்க. அதுல ஒரே ஒரு அம்மா மட்டும் போக மாட்டேன்னு அடம் முடிச்சு நான் இங்கதான் இருப்பேன்னு கேஸெல்லாம் போட்டு கொச்சின்ல இருந்தாங்க. இப்ப அவங்க இருக்கிறாங்களான்னு தெரியாது. 100 வயசுல இருந்த ஒரு யூத அம்மா கொச்சின் மார்க்கெட்ல இருந்தாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அவங்கள. அவங்க இப்ப இருக்கிறாங்களான்னு தெரியாது. நான் சொல்றது 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை எப்படிப்பட்டது? டெட்லி அகைன்ஸ்ட் டு இஸ்ரேல். ஆனா என்ன அதுல ஒரு பெரிய ஆச்சரியம்னா, இப்ப இருக்க கவர்மெண்ட் இருக்குல்ல, இந்தியன் கவர்மெண்ட், இப்ப இருக்க கட்சி, அது இஸ்ரேலுக்கு ஆதரவு. இப்ப நம்ம யார் பக்கம் நிக்கிறது? இஸ்ரேல் பக்கம் நிப்பீங்களா? இஸ்ரேலுக்கு ஆதரவா பக்கம் நிப்பீங்களா? இல்ல எப்படி நிப்பீங்க? உங்களுக்கு காங்கிரஸ்னா ரொம்ப இஷ்டம் இல்ல, உண்மை அதுதான் வச்சுக்கோங்களேன். இல்லாத மாதிரியே உட்காந்துருப்பீங்க. ஆக்சுவலா ஃபேக்டா தான். ஆனா அது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு, இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்ட் இல்லையா? ஆனா பிஜேபி இஸ்ரேலுக்கு ஆதரவு. இப்ப என்ன பண்றது? அதுக்கு தான் நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த உலக அரசியலுக்குள்ள நீங்க போகவே போகாதீங்க, பைத்தியம் பிடிச்சிரும். நம்ம அரசியல் பரலோகத்தில் இருக்கு. நம்முடைய ராஜா இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. உலக அரசியலுக்கும் சபைக்கு என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. இந்த நிலைய சபை எடுத்தா மட்டும்தான் சபை பரலோகத்துக்கு போகும். இந்த கடைசி காலத்துல சோரம் போகிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா, உலக அரசியல்ல யார் ஈடுபடுறது? சபை ஈடுபடுறது, கிறிஸ்தவர்கள் ஈடுபடுறாங்க, ஊழியக்காரங்களும் போறாங்க. இறங்கி நாம எல்லாரும் அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். 72 மணி நேரம் எதுக்கு ஜெபம் பண்றோமோ அதுக்கு ஆப்போசிட் தான் நடக்குது இல்லையா? நம்ம எதுக்கு ஜெபம் பண்றோமோ அதுக்கு அதுவும் ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாருன்னா, நம்ம ஜெபம் பண்ண அவனை மெஜாரிட்டியில கொண்டாரு. அப்பனா என்ன அர்த்தம்னா, நம்ம ஜெபத்தை அவர் கேட்க மாட்டாருன்னு அர்த்தம். உண்மை தானே? ஃபேக்டா தான். ஒத்துக்க மாட்டீங்க, ஆனா உண்மை தான். நம்ம ஜெபத்துக்கும் தேவ சித்தத்துக்கும் ஆப்போசிட்டா இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஜெபம் தேவ சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் நடக்கும். நாம தேவ சித்தத்துக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது. முதல்ல தேவ சித்தம்னா என்னன்னு நமக்கு தெரியணும்ல, அது நமக்கு தெரிஞ்சுக்க மாட்டோமே. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பேங்க் பேலன்ஸை பாதுகாக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் இருந்தால் நல்லது. நம்ம ட்ரஸ்ட்ல கை வைக்காம இருக்கணும் இல்லையா? வரும், அப்படிதான் வரும். நான் எப்பவும் சொல்லுவேன், நாம கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா இருந்தா பாபிலோனிலும் நம்மை உயர்த்த கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம தப்பானவங்களா இருந்தா எருசலேமிலும் கர்த்தர் நொறுகிடுவார். நமக்கு நாடு முக்கியமே கிடையாது. எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம். இந்த நாட்டிலையும் கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு, இந்தியாலையும் கீழே அனுப்புவாரு, இந்தியாலையும் உயர்த்துவாரு, இங்கேயும் கீழே அனுப்புவாரு. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எகிப்துல வைத்து யோசேப்பை ராஜாவாக மாற்ற அவரால் முடியும். பாபிலோனில் இருக்கிற நேபுகாத்நேச்சரை புல்லுமைய வைக்கவும் அவரால் முடியும்.
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கிறிஸ்தவர்கள், குறிப்பாக சபை, குறிப்பாக தேவ ஊழியர்கள் எந்த அரசியலிலும் ஈடுபடாதீங்க. நமக்கு ஒரே ஒரு ராஜா தான் உண்டு, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 சொல்லுது, பூமியின் ராஜாக்களுக்கு அவர் யாரா இருக்கிறாரு? அதிபதியாக இருக்கிறார். என்னைக்கு சபை இந்த விஷனை விட்டுட்டு உலக விஷனுக்கு நேரா திரும்பிச்சு, இயேசு தெளிவா சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது. உடனே எல்லாரும் சொல்றாங்க, ஆண்டவர் தானே தேசத்தின் சேமத்துக்காக ஜெபம் பண்ண சொன்னாரு. ஆண்டவர் தேசத்தின் சேமத்துக்கு தான் ஜெபம் பண்ண சொன்னாரு, தேசத்தின் ராஜாவுக்கு ஜெபம் பண்ண சொல்ல. ஏன்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறது யார் வேலை? அவர் வேலை. அவருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்க வாங்காதீங்க. அவர் யார் அப்பாயின்ட் பண்றாரோ பண்ணிட்டு போட்டோம், எவன் வேணா வரட்டும். தேவ ஜனங்களுக்கு கையை உயர்த்தினா கர்த்தர் கையை உடைப்பார். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு அரசாங்கம் உலகத்துல வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. இப்ப நான் சொல்லல, பார்வோன் காலத்துல இருந்து அதான் நடந்துகிட்டு இருக்கு. பார்வோனுக்கே அதுதானா? இவங்க எல்லாம் எம்மாத்திரம் இல்லையா? அவ்வளோ ரதம் வச்சிருந்த பார்வோனுக்கே அம்மாத்திரம். இதெல்லாம் இருக்கிறதுல சும்மா. நீங்க தேவ ஜனங்கள் இதெல்லாம் போய் என்ன செய்யாதீங்க, ஈடுபடாதீங்க. நமக்கு அதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஓட்டு போடணும்னா போய் போடுங்க, ஒரு தப்பும் இல்லை. உங்களுக்கு மட்டும் போட்டுட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். மற்றபடி உங்களுக்கு அதுக்கு என்ன செய்யக்கூடாது. அதனுடைய விளைவு தான் நான் சொல்றேன். கடைசி காலத்துல இந்திய அரசாங்கம் யார் பக்கம் போவோம் யார் பக்கம் போகக்கூடாதுன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், இஸ்ரேலுக்கு எதிராக போகாமல் இருப்பது நல்லது. இஸ்ரேலுக்கு எதிராக போனால் 38:22 கர்த்தர் சொன்னது நடக்கும். உங்களுக்கு இந்தியாவுடைய இன்னைக்கு சிச்சுவேஷன் தெரியுமான்னு எனக்கு தெரியல. இந்தியாவுடைய ஒரு பக்கம் சைனாவுடைய ஆர்மி நிக்குது, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ஆர்மி நிக்குது. உடனே நீங்க நினைப்பீங்க, நாகர்கோயில்காரங்களாம் நினைப்பாங்க, கன்னியாகுமரி சேஃபா இருக்கு, நம்ம என்ன செஞ்சிடலாம். இந்த பக்கம் தான் நமக்கு பிரச்சனை, பாகிஸ்தான் சீனாலாம். நம்ம எங்க போயிடுவோம்? நாகர்கோயில் பக்கம் போயிட்டோம்னா நாங்க தான் அப்பயே சொன்னோம்லா நாகர்கோயில் எவ்வளவு சேஃப்னு அப்படின்னு. நீங்க இல்ல சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க யாரும் தப்பா பேசாதீங்க, நான் கன்னியாகுமரி ரொம்ப இஷ்டம் எனக்கு. நான் அந்த ஊருக்காரன் இல்லை, ஆனா ரொம்ப இஷ்டம் எனக்கு. கவனிங்க, எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, ஸ்ரீலங்காவுடைய திரிகோணமலை துறைமுகத்தை சைனா 99 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்திருக்கு. 10 நிமிஷம் ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி தான். நிஜம், 10 நிமிஷம் தான். சைனாவுடைய கப்பல் இப்ப அங்க இருக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு. அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா, கன்னியாகுமரி பக்கம் ராணுவ தளவாடத்தை கொண்டு வந்து நிறுத்தணும்னு இடம் ஒன்று செலக்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆட்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காவிட்டாலும் உத தான், அதை மாற்றவே முடியாது. உங்களுக்கு தெரியும் தானே, செகண்ட் வேர்ல்டு வார்ல பாதிக்கப்பட்ட ஒரே சிட்டி சென்னை மட்டும்தான். எம்டனுங்கிற பிரான்ஸ் கப்பல் அடிச்சது. அந்த பொறுப்பை இந்த வாட்டி நாங்கள் இந்த பக்கம் கொடுத்துட்டோம், சவுத் சைடுக்கு. அதனால என்னாச்சு? ஏன் முடிக்க சொல்றீங்களா? சரி, ரைட். கவனிங்க, இப்போ இந்தியாவுடைய நிலைமை இந்த நிலைமையில் தான் இருக்கு. சரி, கடைசியா ஒரு பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இதற்கும் திருச்சபைக்கும் என்ன சம்பந்தம்? என்ன நடக்க போகுது? இந்த யுத்தத்துக்கும் திருச்சபைக்கும் என்ன சம்பந்தம்? அதை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம ஜெபம் முடிக்க போகிறோம் 2ஆம் நாள் கூட்டத்தை. கவனிங்க, இது முதலாம் உலக யுத்தம் முடிவடையும் போது நடந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு காரியங்கள் கொடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க, கில்ட் அண்ட் டைட், கொல்லப்பட்டு செத்தவர்களுடைய லிஸ்ட். எந்தெந்த நாட்டில் எவ்வளவு பேர் செத்தாங்க? ரஷ்யால 17 லட்சம் பேர், பிரிட்டிஷ் எம்பையர்ல 9 லட்சம் பேர், இப்படி செத்ததெல்லாம் கணக்கு இருக்கு. இது wounded, அடிப்பட்டவங்க லிஸ்ட். இங்க ஒரு லிஸ்ட் இருக்கு பாருங்க, இதான் ரொம்ப முக்கியம். மிஸ்ஸிங் லிஸ்ட். முதலாம் உலக யுத்தத்துல காணாமல் போனவர்கள் ஒரு குரூப் இருக்கு. காணாமல் போனதுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய பாடி கிடைக்கல, செத்ததுக்கான எந்த அடையாளமும் கிடைக்கல. உயிரோட இருக்கிறதுக்கும் எந்த அடையாளம் இல்ல. உயிரோட இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல தெரியணும். செத்து போயிருந்தா அவங்களுடைய பாடியோ அவங்களுடைய உடைமைகளோ கிடைச்சிருக்கணும். எதுவுமே கிடைக்கல. இவங்களை பத்தின எந்த விதமான ஒரு தகவலும் இல்லை. அதனால இதுக்கு பேர் என்னது? மிஸ்ஸிங் லிஸ்ட். இதே மாதிரி செகண்ட் வேர்ல்டு வார், இதுலயும் செத்து போனவங்க அடிப்பட்டவங்க லிஸ்ட் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி காணாமல் போனவங்க லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. எந்தெந்த நாட்டில் எவ்வளவு பேர் காணாம போனாங்க. இந்த கணக்கு பாத்தீங்கன்னா, முதலாம் உலக யுத்தத்துல கிட்டத்தட்ட 3,74,00,000 பேரை காணும். சாரி, மன்னிக்கணும், 77 லட்சம் பேரை காணும். 2ஆம் உலக யுத்தத்துல ஒரு 59 லட்சம் பேரை காணும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போன வருஷம் வரைக்கும் அவர் காணாமல் போன லிஸ்ட்ல தான் இருந்தாரு. இப்ப இந்த கவர்மெண்ட் வந்த பிறகுதான் அவரு இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணாங்க. அது வரைக்கும் அவர் என்ன லிஸ்ட்ல இருந்தாரு?
காணாமல் போயிட்டாருன்னா அவரை பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இப்போ மூன்றாம் உலக யுத்தம் நடக்கும்போது கர்த்தருடைய வருகை சம்பவிக்குமானால் உங்களை என்னையும் உலகம் எந்த லிஸ்ட்ல வைக்கும்? காணாமல் போன லிஸ்ட்ல வைக்கும். ஏன்னா நிறைய பேர் எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ரகசிய வருகை வரும்போது உலகமே அல்லோகலப்படும், நிறைய பேரை காணும்னு சொல்லி டிவியில போடுவாங்க. அப்படிலாம் வராது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த மாதிரிலாம் என்ன செய்யாது, வராது. ஏன் வராது அப்படின்னா, வருகை வந்துருச்சுன்னு உலகத்துக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து இவன் தான் உலகத்துக்கு என்ன செஞ்சிடும்? மக்கள் ரெடி ஆயிருவாங்க. அன்னில இருந்து 7 வருஷம் தானே பாத்துக்கலாம், ரெடி ஆயிருவாங்க. வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குமா? இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், மணவாளன் நினையாத நாளிகையிலே வருவார் அப்படின்னு இருக்கு. அப்ப கர்த்தருடைய வருகை சம்பவிக்கிறது உலகத்துக்கு என்ன செய்யாது, தெரியாது. வந்துட்டு போய் கொஞ்ச நாளைக்கு பிறகுதான். இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிச்சீங்கன்னா, வரப்போற அந்தி கிறிஸ்து அவங்க என்ன நினைக்கிறாங்க? மேசியான்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா கர்த்தருடைய வருகை வரது கண்டிப்பா உலகத்துக்கு என்ன செய்யாது. அதனாலதான் நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள், போன ஜெனரேஷன்ல உள்ளவங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, ரகசிய வருகை அப்படின்னு. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வராங்க தானே, படிச்சவங்க தப்பா சொல்லல, இந்த பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வராங்க தானே. இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஜெனரேஷன் இருந்ததுல, அவங்க எல்லாம் பைபிள் காலேஜ் போல, ஆனா ஆவியானவராலே நடத்தப்பட்டார்கள். நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த பைபிள் காலேஜ் படிச்சவனை விட ஆவியில நடத்தப்படுகிறவன் தான் ரொம்ப முக்கியம். அவன் தான் பரலோகத்தினுடைய திட்டத்தை கரெக்டா சொல்லுவான். இவங்க திட்டம் வேறன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இவங்க எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு ரகசிய வருகை என்கிற வார்த்தை இருக்கிறதா பைபிள்லன்னு கேக்குறாங்க. இல்ல, பல்லு விளக்குன்னு கூட இல்ல பைபிள்ல. எங்கேயாவது பல்லு விளக்குன்னு இருக்கா? விளக்குறோம் இல்ல, அந்த அறிவு இருக்குல்ல. ஏன் பரிசுத்தவான்கள் ரகசிய வருகைன்னு பேர் வச்சாங்கன்னா, பகிரங்க வருகைக்கு வித்தியாசத்தை உண்டாக்குறதுக்காக, ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக என்ன வச்சாங்க. உடனே அவங்களை எல்லாரும் கிண்டல் பண்றான். அந்த காலத்துல அவங்க தப்பா சொல்லியிருக்காங்க, ரகசிய வருகை என்ற வார்த்தை இருக்கிறதா அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்படுதல்னு ஒரு வார்த்தை இருக்கு 1 தெசலோனிக்கேயர் 4:16. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது உலகத்துக்கு என்ன செய்யாது, தெரியாது. எப்படி தெரியாது? மூன்றாம் உலக யுத்தம் உச்சத்துல நடக்கும் போது பல நேரங்களில் சேட்டிலைட்ஸ் வேலை செய்யாது, உலகம் முழுக்க அந்தகாரப்பட்டிருக்கும். அந்த காலத்துல அதுக்கு நடுவுல 200 கோடி பேர் மரணம் சம்பவிக்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய நாட்கள்ல வருகையும் நடக்குமானால் உங்களை என்ன லிஸ்ட்ல வச்சிருவாங்க? சரி, ஒரு சிலர் இல்லைங்க இதே மாதிரி சம்பவம் நடக்கும் ஏற்கனவே அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, கண்டிப்பா காணாம போயிட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வருகை தான் வந்துருச்சு அப்படின்னா, அன்னைக்கு இந்த கைவிடப்பட்டவன் இருப்பான்ல, அவன் 2-3 கேள்வி கேட்பான். முதல் கேள்வி, கிறிஸ்தவங்க மட்டும் காணாமல் போல, இந்த மிஸ்ஸிங் லிஸ்ட் ஒன்னு இருக்குல்ல, இதே மாதிரி மூன்றாம் உலக யுத்தத்துல மிஸ் ஆகிறவன் இருப்பான். இவன் வருகையில போக மாட்டான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இவன் நார்மலா மிஸ் ஆவான். அப்ப இவனும் எந்த கணக்குல இருப்பான்? அப்ப கேட்பான், ரட்சிக்கப்படாதவனே இவ்வளவு பேர் காணாம, அப்ப இவனும் வருகையில போயிட்டானா? இது நம்பர் 1 கேள்வி. நம்பர் 2 கேள்வி, சரி கிறிஸ்தவங்க எல்லாம் வருகையில போயிட்டாங்கன்னா பாதி பேருக்கு மேல இங்க இருக்கானே. அப்ப இவன் சொல்லுவான், வருகை எல்லாம் ஒண்ணும் வரல. ஏன்னா அவனே சொல்லிடுவான், வருகை வந்துருச்சுன்னா அவன் கைவிடப்பட்டவன் ஆகி போயிடும். இப்ப அவன் கன்ஃபார்மா சொல்லுவான், என்ன வரல, வருகை வரல. இது 2வது. 3வது, சரிங்க அப்படியே வருகை வந்துருச்சுன்றீங்களே, 70% ஊழியக்காரன் இங்க தான் இருக்கான் இல்லையா? தேங்காய் எண்ணெய் வித்தவன், கச்சி வித்தவன், 2500 ரூபாய் கொடுக்க 2500 பேர் கேட்கட்டவன் எல்லாம் இங்கதான் இருக்கான். இவன் போக மாட்டானே, சபையில காசு கேட்ட ஒரு பையில எங்க போக மாட்டான், வருகையில போக மாட்டானே. இதோட பெரிய விஷயம் என்னன்னா, அப்ப அந்த போகாம இருக்காமல அவன் அற்புதம் செய்வான். இப்பவும் செய்வான், அப்பவும் செய்வான். அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அவன் சொல்லுவான், அது எப்படி வருகை வந்துச்சுன்னு சொல்றீங்க? பாருங்கள், எங்கள் கையினால இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அற்புதங்களை செய்கிறார். அந்த காலத்தில் பிசாசுகள் அற்புதங்களை செய்யும். ஆட்டோமேட்டிக்கா வருகை வந்ததுங்கிறத ஒரு பையிலையும் ஒத்துக்க விடவே மாட்டாங்க. நீங்களும் நானும் வருகையில போகணுங்கிறத உலகத்தை நம்ப வைக்கவே முடியாது. ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் அழைத்து கொண்டு போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. அன்னைக்கு தான் வருகை வரும்னு நான் சொல்லல, அது ஒரு வாய்ப்பு. அப்படி சம்பவிக்கும் போது உங்களை என்னை எந்த லிஸ்ட்ல வச்சிருவான்? காணாமல் போனவர் லிஸ்ட்ல வச்சிருவான். இன்னைக்கும் இந்த மூன்றாம் உலக யுத்தம் தான் நமக்கு மிக முக்கியமான அடையாளமாக இருக்கு. சரி, இது எந்த அளவுல இருக்கு நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. எந்த அளவுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மூன்றாம் உலக யுத்தம் 2018 கடைசியிலேயே ஆரம்பிச்சிருக்கணும். அப்பவே அதற்கான எல்லாமே தயாராகி விட்டது. இப்போ அதுக்கான முகாந்திரம் எல்லாம் ரெடி. இப்போ நீங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறீங்க. இதுதான் மைய பகுதியாக இருக்க போகுது. எது? இஸ்ரேல், சவுதி அரேபியா, இந்த சிரியா, இந்த பகுதி தான் மிக முக்கியமான பகுதியா இருக்கு. ஆனா உலகம் ஃபுல்லா யுத்தம் நடக்கும். ஆனா சென்டர் பாயிண்ட் எதுல இருக்கும்? இந்த பேஸ் மிடில் ஈஸ்ட்ல தான் இருக்கும்.
உங்களுக்கு சிம்டம் என்னன்னா, கடைசி குண்டு முதல் குண்டு ஒன்னு இஸ்ரேல் மேலேயோ ஈரான் மேலேயோ அல்லது ரஷ்யா மேலேயோ போறதை நீங்க கேள்விப்பட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற கடைசி சிம்டம். எப்போ வேணாலும் இந்த காரியம் அறிவிக்கப்படலாம். கர்த்தருடைய கடைசி, அதாவது வருகைக்கு முன்பாக யுத்தம் தான் சபைக்கான கடைசி அடையாளம். கர்த்தர் சொன்னபடி எல்லாம் துல்லியமா என்ன செஞ்சிருச்சு, நடைபெற்று முடித்து விட்டது. நம் காலத்தில் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள்ல இந்த யுத்தம் ஆயத்தப்பட்டு விட்டது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. அப்ப அந்த வருகையில போகணும், என்ன செய்யணும்? 2 நாளா வருகை வருதுன்னு கேட்கிறோம். ஒரு 7 காரியங்கள் இருக்கு. ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். மிச்சத்தை நாளைக்கு நான் சொல்ற நேரம் ஆயிருச்சு. முதலாவதாக இந்த வருகையில போகணும்னா என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கணும். இந்த வருகையில போறதுக்கு என்ன வேணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றிருக்கணும். எனக்கு இயேசு என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாருங்கிற நிச்சயம் இருக்கணும். நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தேன், தலைமுறையா கிறிஸ்டின். நாங்க 3 தலைமுறையா கிறிஸ்தவன். நீ எத்தனை தலைமுறையா இருந்தாலும் தாயின் கருவில உருவாகும் போது எப்படி உருவாயிருக்கிறோம்? பாவத்துல உருவாயிருக்கிறோம். அதனால பிறந்த அத்தனை பேருக்கு என்ன வேணும்? ரட்சிப்பு தேவை, பாவ மன்னிப்பு தேவை. எந்த கிறிஸ்தவ குடும்பத்துல, ஆவிக்குரிய குடும்பத்துல, ஊழியக்காரன் குடும்பத்துல பிறந்திருந்தாலும் உனக்கு என்ன தேவை? பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கணும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருன்ற நிச்சயம் உங்க இருதயத்தில் இருக்கணும். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காம வருகையில் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. நிறைய பேர் கேட்கறாங்க. எங்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாரு, ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறீங்களே, கள்ள ஞானஸ்நானம் எடுத்தாரா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், கள்ள ஞானஸ்நானம் எடுக்கல. நீயும் கள்ளனா இருந்தா எடுக்காத, நல்லவனா இருந்தா எடுன்னு. கள்ள எடுக்கிறான் எடுக்கல உனக்கு என்ன கவலை? நீ எட இல்ல. எல்லாம் கேட்கறான், இவன் கள்ளன், அவன் நல்லவன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சிலுவையில தொங்கினானே அவன் தான் நல்லவன், இந்த பைய கள்ள பைய. இவன் கேட்டு இருக்கான், கள்ளன் எடுத்தானா? நான் சொல்றேன், கள்ளன் ஞானஸ்நானம் எடுக்கல, ஆனா அவன் பரலோகத்துக்கும் போகல. பாரடைஸ் என்று சொல்லக்கூடிய ஆவிகள் இளைப்பாறுகிற இடத்துக்கு தான் போனான். நீங்கள் வேதம் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பதுக்கு என்ன வேணும்? தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். ஏன்னா ஞானஸ்நானம் என்பது ஏதோ சடங்காச்சாரம் அல்ல, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுதல் என்பதை நீங்கள் 3 இடத்துக்கு அறிக்கை பண்றீங்க. ஒன்னு பரலோகத்திலே தேவனுக்கு முன்பாக, இன்னொன்று பூமியிலே மனுஷருக்கு முன்பாக, 3வது பாதாளத்தில் இருக்கிற பிசாசுகளுக்கு முன்பாக. நான் உனக்கு மரித்து தேவனுக்குள் பிழைத்திருக்கிறேன் என்பதுதான் ஞானஸ்நானத்துக்கான அடையாளம். அல்லேலூயா. சோ கண்டிப்பா ஞானஸ்நானம் எடுக்கணும், எடுக்காம வருகையில போகவே முடியாது. 3வது மிக முக்கியமானது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றாதான் நாங்கள் மீட்கப்படுவோம்னு வசனம் சொல்லுது. பைபிள்ல 2 முத்திரை இருக்கு. ஒரு முத்திரை பரிசுத்தாவி முத்திரை, இன்னொரு முத்திரை நான் செய்தி எடுக்கும்போது நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஒன்று பரிசுத்தாவி முத்திரை. அந்த பரிசுத்தாவின் முத்திரை பெறாமல் நீங்கள் எங்க போக முடியாது? வருகைக்கு போய். கடைசி காலத்துல நிறைய பேர் சொல்றாங்க, பரிசுத்தாவிலாம் கிடையாது, அப்படியெல்லாம் அது ஒரு ஆள் தத்துவம் எல்லாம் கிடையாது, அது ஏதோ ஒரு சும்மா சாதாரண பவர் அப்படின்லாம் நிறைய பிரசங்கர் இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கடவுள் இல்லைன்னு கடவுளை பார்க்காதவன் சொல்லுவான், ஆனா கடவுள் இருக்கிறாருன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். அதே மாதிரி பரிசுத்தாவி இல்லைன்னு பெறாதவங்க சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்தாவியானவர் உண்டு. ஏன்னா நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவர் தான் சபையை நடத்துகிறார், அவர் தான் சபையினுடைய மூத்த போதகர், அவர் தான் உங்களையும் என்னையும் கொண்டு போய் பரலோகராஜ்யத்திலே சேர்க்க போகிறார். அல்லேலூயா. இந்த 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம். ஒரு சிலர் நினைக்கலாம், நான் குழந்தையிலேயே ஞானஸ்நானம் எடுத்துறேன், சின்ன வயசுலேயே எடுத்துட்டேன்னு. அந்த ஞானஸ்நானத்தை வேதம் அங்கீகரிக்கல. ஞானம் வந்த பிறகுதான் என்ன எடுக்கணும்? ஸ்நானம் எடுக்கணும். அதனால 3 காரியங்கள் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த யுத்தம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இனி ஆரம்பிக்க போகிறது இல்லை. ஏற்கனவே இதற்கான முகாந்தரங்கள்லாம் முடிந்து விட்டது. இது யுத்தம் தொடங்கிருச்சுன்னா எப்ப வேணாலும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். அல்லேலூயா. நாம் யாவரும் எந்திரிப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். நான் சொன்ன நேரத்துக்கு இன்னைக்கு முடிச்சிட்டேன். நாளைக்கும் அதே மாதிரி முடிச்சிருவேன். ஆனா நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். எல்லாம் கண்களை மூடுவோம். நாளைக்கு லீவு தானே? இல்லையா? ஏதோ 10 நாள் லீவு நாங்க அப்படி இல்லையா? ஏதோ சொன்னாங்க யாரோ 10 நாள் லீவு அப்படின்னாங்க. சனிக்கிழமையில இருந்தா அப்ப நாளைக்கு இப்படித்தான் வருவீங்களா? சரி, பாவம், நீங்க வேலைக்கு போயிட்டு வரீங்க இல்லையா? நாங்க வேலை வெட்டி இல்லாம இருக்கோம், சீக்கிரம் வந்துடுறோம். நீங்களாம் வேலைக்கு போயிட்டு வரோம். சரி, எப்படியா வந்துருங்க. அல்லேலூயா. கண்களை மூடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். 2 நிமிஷம் எல்லாம் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், துதிக்க வேண்டாம், ஜஸ்ட் கண்களை மட்டும் மூடுங்க.
வேதம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க, இந்த வருகைக்கு நீங்க ஆயத்தப்பட்டிருக்கிறீங்களான்னு பாருங்க. உங்க ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமா இருக்கான்னு பாருங்க. யாரும் உங்களை பத்தி எந்த குற்றமே சொல்ல வேணாம். உங்களுக்கு தெரியும். உள்ளிந்திரங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. அது ஆண்டவர் கொடுத்த தீபம். அதை வச்சு அந்த வெளிச்சத்தில் உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வருகைக்கு நீங்க போவீங்களா? நீங்க ஆராயும் போதே நான் ஒரு காரியத்தை கேட்க விரும்புறேன். எல்லா கண்களையும் மூடி இருப்போம், அத்தனை பேரும். நான் இன்னும் தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கல. இந்த 2 நாளும் நான் கர்த்தருடைய வருகையை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் இந்த வருகையில போகணும், நான் ஞானஸ்நானத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் அப்படி சொல்றவங்க இருந்தா உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க, நாங்க உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வேற யாராவது இருக்கிறீங்களா? மற்றவங்களை பற்றிலாம் எல்லா கண்களும் மூடும், எல்லா கண்களும் மூடும். மற்றவங்களை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. ஆண்டவர் தான் அதை பார்க்குறாரு. அதனால உங்கள் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. 3 பேர் கை தூக்கி இருக்கிறாங்க. வேற யாராவது இருக்கிறீங்களா? நம்ம இவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க வலது கரத்தை மாத்திரம் உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேற யாராவது இருக்கிறீங்களா? சரி, இந்த 3 பேரும் முடிஞ்ச உடனே என் கூட இங்க இருக்கிற ஊழியக்காரங்களை வந்து பார்த்துட்டு போங்க. ஒருவேளை நீங்க எந்த சபையிலேருந்து யார் கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரியல, அவங்க உங்களை நடத்துவாங்க. எந்த சபைக்கும் போகாதவங்களா இருந்தா இங்க இருக்கிறவங்க நடத்துவாங்க. நீங்க முடிஞ்ச உடனே 3 பேரும் கண்டிப்பா இங்க வந்து முன்னாடி இருக்கிறவங்களை பார்த்துட்டு போங்க. கரங்களை கீழே போடுவோம், மறக்காம வந்து பார்த்துட்டு போங்க. மற்றபடி நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். இந்த 2 நிமிஷம் உங்களை நீங்க ஆராய்ந்திருப்பீங்க. நீங்க வருகைக்கு போவீங்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நாம ஜெபிக்க போகிறோம். நான் இந்த வருகையில போகணும். இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசி இருக்கிறாரு. கைவிடப்பட்ட கூட்டத்தில் நானும் என் குடும்பமும், ஒருவேளை உங்க குடும்ப தூரத்தில் இருக்கலாம், ஊர்ல இருக்கலாம், நீங்க மட்டும் இங்க இருக்கலாம், இல்ல இங்க குடும்பத்தோட கூட இருக்கலாம். நானும் என் குடும்பம் இந்த வருகையில போகணும். அந்த வாஞ்சையோட, அந்த விருப்பத்தோட ஜெபிக்க விரும்புறவங்க மாத்திரம் உங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் வரும் பொழுது உங்களுடைய வருகையில சந்திக்கிற கூட்டத்திலே நாங்கள் காணப்பட வேண்டும் தகப்பனே. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எங்களை வருகைக்கு கொண்டு போகாது, ஆனால் நீர் எங்களை வருகையில கொண்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மாறும், ஆனால் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர். நீர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறுகிறது என்று சொன்னால் நீர் வரப்போகிற என்கிற வார்த்தையும் நிறைவேற போகிறது. வாசப்படியில் நிற்கிற ஆண்டவர் எந்த நிமிஷம் நீர் உள்ளே வருவீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் வரும்போது ஆயத்தப்பட்டவர்களாய் நிற்கிறவர்களை அழைத்து கொண்டு போக போகிறீர். அந்த ஆயத்தப்பட்ட கூட்டத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். எங்கள் திருச்சபை இருக்க வேண்டும், எங்கள் வீடு இருக்க வேண்டும், எங்களுடைய நீர் எங்களுக்கு கொடுத்த உறவுகள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. கைவிடப்பட்டு போவதற்கு நாங்கள் இந்த சபைக்கு வரவில்லை, எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக உள்ளே வந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. நீர் வரும்போது உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காயும் சகோதரிக்காயும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கிற இந்த மாற்றம், இன்னைக்குள்ள ஏற்பட்டிருக்கிறதான இந்த வாஞ்சை, வருகையை பத்திரதான அந்த விருப்பம் உடைய வருகை வரைக்கும் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் பிசாசானவன் இதை பொறுக்கி போட்டு விடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இன்னும் ஒரு கூட்ட ஜனங்களை உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த, இன்னும் இந்த பட்டணத்தில் இருக்கிற திரளான ஜனங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட நீர் கொண்டு வந்து சேர்க்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்களிலே தேவனாகிய கர்த்தர் திரளான ஜனங்களை கொண்டு வர போற தயவுக்காக நன்றி. உம்முடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். உம்முடைய வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட நிகழ்ச்சிகள், தேவ செய்திகள், பாடல்கள், சாட்சிகள் மற்றும் நேரலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்பிற்குரியவர்களே, மகிழ்ச்சிக்குரிய நற்செய்தி ஒன்று. நம்முடைய ஜாய் டிவி யூடியூப் சேனலானது சுமார் 1,00,000 சப்ஸ்கிரைபர்களை கொண்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டது. இந்த சேனல்கள் வழியாக மனுக்குலத்தை உயிர்ப்பிக்கின்ற உன்னத நிகழ்ச்சிகள், உயிருள்ள சாட்சிகள் உண்டு. பல ஆவிக்குரிய தேவ மனிதர்களின் உள்ளத்தை அசைய வைக்கும் தேவ செய்திகள், பரவசமூட்டும் பாடல் நிகழ்ச்சிகள், முழு இரவு ஜெபங்கள், அநேக தேவ மனிதர்கள் இணைந்து நடத்தும் 12 மணி நேர தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கும் இடைவிடா ஜெப நேரங்கள், இன்னும் தேவனை ஆராதிக்கின்ற தேவ சபைகளின் நேரடியான ஒளிபரப்புகள்,
விசேஷமாக இந்த நாட்களில் இந்த காலத்திற்குரிய பல ஆவிக்குரிய சத்தியங்கள் அன்பானவர்களே உலகம் முழுவதிலும் சுமார் 1,00,000-க்கும் அதிகமானோர் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு அனுபவித்து தெய்வ ஆசீர்வாதங்களையும் பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜாய் டிவி யூடியூப் சேனல்களில் உங்களுடைய நிகழ்ச்சிகளும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண் 7397222881 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைபர் ஆகுங்கள். இந்நிகழ்ச்சியை கண்டு மற்றவர்களை காணச் செய்து வாழ்வடையுங்கள். வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட நிகழ்ச்சிகள், தேவ செய்திகள், பாடல்கள், சாட்சிகள் மற்றும் நேரலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட நிகழ்ச்சிகள், தேவ செய்திகள், பாடல்கள், சாட்சிகள் மற்றும் நேரலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்பிற்குரியவர்களே, மகிழ்ச்சிக்குரிய நற்செய்தி ஒன்று. நம்முடைய ஜாய் டிவி யூடியூப் சேனலானது சுமார் 1,00,000 சப்ஸ்கிரைபர்களை கொண்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டது. இந்த சேனல்கள் வழியாக மனுக்குலத்தை உயிர்ப்பிக்கின்ற உன்னத நிகழ்ச்சி, உயிருள்ள சாட்சிகள் உண்டு. பல ஆவிக்குரிய தேவ மனிதர்களின் உள்ளத்தை அசைய வைக்கும் தேவ செய்திகள், பரவசமூட்டும் பாடல் நிகழ்ச்சிகள், முழு இரவு ஜெபங்கள், அநேக தேவ மனிதர்கள் இணைந்து நடத்தும் 12 மணி நேர தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கும் இடைவிடா ஜெப நேரங்கள், இன்னும் தேவனை ஆராதிக்கின்ற தேவ சபைகளின் நேரடியான ஒளிபரப்புகள். விசேஷமாக இந்த நாட்களில் இந்த காலத்திற்குரிய பல ஆவிக்குரிய சத்தியங்கள் அன்பானவர்களே உலகம் முழுவதிலும் சுமார் 1,00,000-க்கும் அதிகமானோர் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு அனுபவித்து தெய்வ ஆசீர்வாதங்களையும் பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜாய் டிவி யூடியூப் சேனல்களில் உங்களுடைய நிகழ்ச்சிகளும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண் 7397222881 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைபர் ஆகுங்கள். இந்நிகழ்ச்சியை கண்டு மற்றவர்களை காணச் செய்து வாழ்வடையுங்கள். வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அன்பிற்குரிய ஜாய் டிவி நேயர்களே, உங்கள் ஜாய் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட நிகழ்ச்சிகள், தேவ செய்திகள், பாடல்கள், சாட்சிகள் மற்றும் நேரலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.